கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ போடும்போது அது டைம் டிராவல் படம் நினைக்கிறேன். அந்த படத்துல நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். ஒரு கால் நீங்க பின்னாடி போய் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவத்தை மட்டும் மாத்த முடியும், டைம் டிராவல் பண்ணி அதை போய் மாத்த முடியும்னா நீங்க எதை மாத்திருப்பீங்கன்னு கேட்கும்போது பெரும்பான்மையானவர்கள் சொன்னது, நான் படிப்பு அப்படியே பாதியில விட்டுட்டேன், நான் முழுசா படிச்சிருக்கணும், அதை நான் மாத்திருப்பேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் சொல்லும் போது கிரிஞ்சு. இந்த காலத்து 2K பசங்களுக்கு இந்த மாதிரி பேசினாலே பிடிக்காது. சொன்னா பூமருங்கள்னு பேர் வச்சிருவாங்க. ஆனா கமெண்ட்ல போய் படிச்சு பார்த்தாதான் அத்தனை பேரு படிப்பை பத்தி கதறது தெரியுது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. நானும் விதவிதமா மோஸ்ட்லி இந்த காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ தான் கமெண்ட் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா படிப்பை பத்தி நிறைய பேர் போட்டிருந்தது ஆச்சரியம் தான். சரி, அந்த இன்ட்ரோக்கும் இப்ப பார்க்க போற இந்த படத்துக்கும் என்னையா சம்பந்தம்னு கேக்குறீங்களா? படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். 10க்கு 10 கொடுக்கிற ஒருத்தான எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன். முன்னேறணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு ஆளும் பார்க்க வேண்டிய காமெடி படம்னு சொல்லலாம், பின்னாடி நம்ம மனசையே கரைய வைக்கிற படம்னு சொல்லலாம். மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு 2024 வந்த இந்த படத்தை வாங்க ஒரு 8 போய் பார்த்து வந்துடலாம். கேரளாக்குள்ளேயும் சரி, இல்ல கேரளா விட்டு வெளியும் சரி, இந்தியாக்குள்ளேயும் சரி, இல்ல இந்தியா விட்டு வெளியிலையும் சரி, இல்ல இந்த பூமிக்குள்ளே ஆனாலும் சரி, இல்ல பூமியை விட்டு மேல இருக்கிற நிலாவுல கூட யாராவது மலையாளிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தா அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2024 வந்த படம். நாம முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஏரியா பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பஸ்ல அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறார். அதை பார்த்த ஒருத்தன், இந்த மூஞ்சியை நம்ம இந்த ஏரியா பக்கம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அவரு சந்தேகத்தின் பேர்ல இவங்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. தம்பி எந்திரிப்பா, யார்பா நீ, எங்க இருந்து வர கேக்குறோம்ல அப்படிங்கிறார். ஏன்டா பேச மாட்டேங்கிறேன்னு கழுத்தை பிடிக்க ஒரு லெட்டரை இவரு காட்டுறாப்ல ஹீரோ. இவங்க பேசுற மொழி ஹிந்தியா அரபியான்னு எனக்கு சரியா தெரியல. அவர்கள் மொழியில எழுதப்பட்டிருக்கிற ஒரு லெட்டர், அதுல இவனோட பேரு போட்டிருக்குது. பேரை தப்பு தப்பா படிக்கிறாப்ல அவர். இவன் இல்ல, அவர் எப்படி படிச்சிருப்பாப்லன்னா அல் ஹரமி கஃபி அப்படின்னு படிப்பாரு. இல்ல என் பேரு அல் பரம்பில் கோபி, இதான் சார் என் பேருங்கிறாப்ல ஃப்ரம் இந்தியாவா. அதுக்கப்புறம் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு இந்த படத்தோட பேரே போடுறாங்க. 2024 வந்த படம். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். சில வருடங்களுக்கு முன்பு கேரளால என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. யார்கிட்ட இருந்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் வந்திருக்கு. பதிலுக்கு இந்த பொண்ணு நானும் உன்னை காதலிக்கிறேன்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுது. பாலை அங்கங்க இருக்கிற கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா எங்க உங்க புள்ளைய ஆளையே காணன்னு கேட்க, அவன் திருவனந்தபுரத்துல இருக்கிறதா அம்மா சொல்றாங்க. வீட்டுல அம்மா எலிய பிடிக்கிறதுக்காக எலி கூண்டை செட் பண்ணிருப்பாங்க. கூண்டுக்குள்ள எலி மாட்டி இருக்கும். அந்த எலி எஸ்கேப் ஆகி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கடிச்சு கொதறி வச்சிருக்குது. சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுற பேட்டை அவர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. இல்ல அவன் எடுத்து போய் வீட்டுல வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதை வாங்குறதுக்காக பசங்க வருவாங்க. அந்த பக்கம் கோபியுடைய தாய் மாமா வருவாப்ல. இந்த தடவையாவது கோபி எங்க கூட நீ அனுப்பி வைக்கிற. இந்த எலெக்ஷன்ல அவன் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், ஆனா எங்களை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்டாவது அவன் கொடுக்கணும் பாத்துக்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா, எவனாவது இனிமே என் புள்ள கோபி பேரை சொல்லிக்கிட்டு வந்தீங்க எல்லா பேருக்கு அடி பாத்துக்கன்னு சொன்னதும் தாய் மாமா கம்முன்னு கிளம்பிட்டார். கேப் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு லவர் கூட பேசிட்டு இருக்கிறா. அம்மா வந்ததும் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாப்ல ஒரு ஆக்டிங்க போடுறா. நம்ம ஹீரோவோட தங்கச்சி போல. அந்த பக்கம் அப்பா ஒருத்தர் வேற ஃபேமிலி. அப்பா ஒருத்தர் அவரோட வண்டியை போட்டு பலன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறார். புள்ள, பாரு, காலம் போன வயசுல உனக்கு எதுக்கு அந்த வண்டி, அந்த வண்டியை பேசாம என்கிட்ட கொடுத்துரு, இல்ல சொத்தை எழுதி கொடுத்துரு, சொத்தை பிரிக்கணும், இப்பயே பிரிச்சா அணுங்கிற. உன் சொத்தா இதோ அந்த அருக்கு பாருன்னு சைக்கிளை காட்டுறாரு. வேற வழி இல்லாம அந்த சைக்கிளை ஓடிட்டு தான் கிரிக்கெட் விளையாடுற இடத்து பக்கம் வரான். அங்க 2 டீமுக்குள்ள சண்டை வந்து இப்பதான் சமாதானம் ஆயிருப்பாங்க. அது இவனுக்கு பிடிக்காத போல. பலார்னு ஒருத்தவனை அறைய விட்டு அடிடா அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆனவங்களுக்கு நடுவுல மறுபடியும் சண்டை இழுத்து விடுறாப்ல. இதுதான் இவரோட கேரக்டர். தங்கச்சி லவர் எதுக்குதான் ஒரு மொபைல் கடை வச்சிருக்காப்ல. அங்க இருந்து இந்த பொண்ணை பார்த்து விட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு தாய் மாமா, தங்கச்சி நான் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறாரு. என் பையன் வேலை சம்பந்தமான அம்மா பேச வர, அவன் பேச்ச மட்டும் எடுக்காத, ஒரு சர்டிபிகேட் அனுப்புடான்னு சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா, மதிச்சு அனுப்பிச்சிருக்கான அவன், வண்டி எடுப்பான்னு கிளம்பிடுறாரு. ஒருத்தர் மேக்கப் எல்லாம் போட்டு சாமி அடிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம அம்மா அப்படியே அந்த பக்கம் சத்தம் இல்லாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, ஏய் எங்க ஓடுறீங்க, இங்க வாங்கன்னு கூப்பிடுறாப்ல. எங்க உன் புள்ளன்னு விசாரிக்கிறார். இவங்க கடவுள் பேரு முத்தப்பனா. முத்தப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது பாத்துக்க. அப்பயே முத்தப்பன் சொன்னான்ல, உன் புள்ள போற வழி சரியில்லைன்ட்டு. அவன் உருப்படாதவன், ஓடுறவன், பிரச்சனைக்குரியவன். இது பத்தாதுன்னு எல்லாம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது பிரச்சனை பண்றதுக்கு. தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஆபத்து பகுதி பக்கம் தான் இவன் நடந்து போய்கிட்டு இருப்பான். இதை யாராலையும் தடுக்க முடியாது, எவனாலையும் தடுக்க முடியாது. இப்படி எல்லாம் டயலாக் வரும்போது இந்த படத்தோட டைரக்டரோட பேர் போடுறாங்க, டிஜோ ஜோஸ் ஆண்டனி. ஜனகணமனன்னு 2022 பிருத்திவி வச்சு ஒரு தாறுமாறான படம் வந்துச்சு. நான் கூட அதை பேசியிருப்பேன். மில்லியன் வியூஸ்க்கு மேல அது போய்கிட்டு இருந்தது. அந்த படத்தை எடுத்ததுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தை எடுத்துக்கிறாப்ல. நல்ல விஷயம். அடுத்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி பாருங்க. ஒரு பஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை பொடி பசங்க கீழே தள்ளி விடுறானுங்க. இவன் சத்துக்கு யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. அடுத்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரியவர், அவர்கிட்டயும் போய் சண்டை போடுறான்.
எல்லாம் சும்மா விளையாட்டு நக்கல் சண்டைகள் தான். அவர்கிட்ட இருக்கிற பேப்பரை புடிங்கிட்டு போறேன். பேப்பர் வாங்குறதுக்கே காசு இல்ல. இந்த தடவை நாங்க 30 சீட்ல ஜெயிப்போம் பாத்துக்கன்னு யாரோ ஒரு கட்சிக்காரர் போல தான் கட்சியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. வர வழியில விவசாயிகள் இந்த மாதிரி அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியிலன்னு படிச்சுட்டு இவங்க இப்படி போராட்டம் பண்றதுனால இந்தியாவுக்கு தான் கெட்ட பேரா இப்படி பேசிட்டு இருக்காப்ல. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்கறாப்ல, வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறாப்ல, கல்யாணம் ஆகாம மொரட்ட சிங்கிளா இருக்கிற நம்மள மாதிரி பசங்களுக்கும் பென்ஷன் கொடுக்கணுமப்பா அப்படின்னு பேச கூட ஃப்ரெண்டுக்காரர் நீ வேணா பென்ஷன் வாங்கிக்க எனக்கு வேண்டாங்கிறாப்ல. ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாரும் அந்த கோச்சிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸ்ல இவன் ஜாயின் பண்ணிட்டானா ஆல்ரெடி. அதனால ஏதோ வேலையே கிடைச்சாப்ல எனக்கு பென்ஷன் வேண்டாம்ப்பா அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் ஹீரோயின் தான் கூட கோச்சிங் கிளாஸுக்கு போற ஒரு பொண்ணுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா. அதுல லேட் ஆகி போச்சு. ஏன்டி லேட்டுன்னு திட்டிட்டு அவளை கூட்டிட்டு வேகமா இங்க வந்தா ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கிளாஸ் எடுக்கிற வாத்தியாரும் சத்தம் போடுவார். சார் பொம்பளை பிள்ளைகளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், ஒவ்வொன்றையும் நீங்க குறுக்க வராதீங்கன்னு சொன்னதும் அவரும் புரிஞ்சுக்கிறார். ஐயோ அப்படியா, வாமா உட்காரமா ரெஸ்ட் எடுத்துக்கமா அலட்டிக்க வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்மையா நடந்துக்கிறாப்ல. இன்னொரு பொண்ணு என்னன்னு கேட்டா சும்மா உலகலாய்க்குங்கிறா அடிப்பாவி. அடுத்து பஸ்ல இறக்கி விட்டாங்கல்ல சின்ன பசங்க, அந்த பசங்களோடய மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஹீரோ கோபி. கூட ஃப்ரெண்டு அவனையே அடிச்சிருக்கிறாங்க பசங்க. அதே ஸ்கூல்ல ஆயாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட அம்மா. சமைக்கிறது, சின்ன பசங்களுக்கு ஊட்டி வருது, இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க ஆயாமா வேலை. வீடு கூட அடமானத்துல இருக்குது. அதை நினைச்சாவது இவனுக்கு பொறுப்பு வருதா அப்படின்னு அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ தெரிஞ்சவர் பேங்க் மேனேஜரா இருக்கிறதுனால தான் வீட்டை ஜப்தி பண்ணாம நம்ம பாவம் பார்த்து விட்டு வச்சுட்டு இருக்காங்க. சொந்த மாமா ஒரு சர்டிபிகேட்டை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் அம்சானா பாரு அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அங்க வேலை பார்க்கிற இன்னொரு பொண்ணு அவங்களால பேச முடியாது. அவ என்ன சொல்றான்னு பாருங்க, பேசாம நீங்க எல்லாம் தூக்குல தொங்கிருங்கடா அப்படின்னு ஓட்டுறா. கூட ஃப்ரெண்டுக்காரன் எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும், ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்டு சொல்ல கொல்லிக்கட்டு எடுத்துட்டு வராங்க. குத்தி கொண்டு போட்டுருவேன், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொலபரட்டி ஜெயிலுக்கு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க அம்மா. அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. சும்மா அரசியல் கட்சின்னு இப்படி தெரியறத விட்டுவிட்டு பொழப்ப பாரு அப்படின்னு அந்த அம்மா அட்வைஸ் போடுறாங்க. இப்படி சொன்னது நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. உன் புருஷ மாதிரி அரேபியால யாரோ ஒரு 4 சேக்குகளோட ஜட்டியை தோச்சு போடுற வேலையை நான் பார்க்கல இல்ல, வெளிநாட்டுக்கு நான் ஒன்னும் ஓடி போகல இல்ல, நான் இந்தியால பிறந்தவன், இந்தியால தான் இருப்பேன் அப்படின்னு எங்கெங்கயோ ரூட் எடுத்துட்டு வராரு. நான் ஒரு சுத்தமான இந்திய, எந்த காரணத்தை கொண்டும் வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கையேந்த மாட்டேன்னு சீனை போடுறாப்ல. யாருக்கிட்டையும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க மதிய சாப்பாட்டுக்கு. உடனே அங்க இருந்த தட்டை எடுத்துட்டு ரெடியா இருக்கிறான் பாருங்க. சீக்கிரம் எனக்கு ஃபர்ஸ்ட் போடு அப்படின்னு கேக்குறேன். ஓடுகடா அப்படின்னு அம்மா சோறு போட மாட்டேங்கிறாங்க, விரட்டுறாங்க. அவங்க வாங்கிட்டு தான் போவேன்னா அடம் பிடிக்கிறானுங்க பாத்துக்கங்க. பசங்களுக்கு போற சத்துணவை கூட இவங்க ஆட்டையை போட்டு சாப்பிடணும்னு பாக்குறானுங்க. இதுல யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாராமா. குளிச்சுட்டு இருக்கும்போது கூட அம்மா திட்டுதான். நம்ம பையன் அங்க குளிச்சுட்டு இருக்கிறாப்ல, அங்க கீழே ஒரு எலி அதுவும் குளிச்சுட்டு இருக்குது. இப்ப நடக்க போற அந்த எலெக்ஷன்ல மட்டும் இவங்க ஜெயிச்சிட்டா அப்புறம் எல்லா கடனையும் அடைச்சிடலாமா, எந்த கவலையும் இல்லையா. அதுக்கு உன் கட்சி ஜெயிக்கணும்ல அப்படிங்கிறாங்க அம்மா. ஏன் நாங்க ஜெயிக்க மாட்டோமா சந்தேகமானு கேட்டா சந்தேகமே இல்ல, நீங்க ஜெயிக்க போறதே இல்லங்கிறாங்க அம்மா. குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக அம்மா ஸ்கூல் வேலை பார்த்துட்டு மிச்ச நேரத்துல தையல் மிஷினை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப தன்மையா பேசினா இவங்க சிசர் எடுத்து காட்டுறாங்க, குத்திரிவை ஓடி போறான்னு. கட்சிக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக கிளம்பிட்டான். இவன் முக்கியமான வேலை என்னன்னா ரொம்ப அழகா பேசுவான் போல கையில மைக் எடுத்து. அப்படி மைக் எடுத்து எல்லாரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா போதும், பிரச்சாரம் பண்ணா போதும் போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம பையன் வெட்டியா கோச்சிங் சென்டர் ஆளுகளுக்கு காசை கொடுத்து பணத்தை வீணடிக்காம கட்சிக்காரங்களை நம்புங்கப்பா அப்படி இப்படின்னு மைக்ல ஓரா சீனை போடுறான். இவரு கோபி கிருஷ்ணன் இல்லையா, அந்த பக்கம் தன்னோட ராதா அந்த கிளாஸ்ல தான் படிக்கிறதா இவங்க இருந்து பாட்டு பாடுவான். எல்லாரும் அந்த கட்சிக்காரன் லவ் பண்றது இவள தானான்னு பார்த்து ஒரே அவமானமா போயிடும். இவளுக்கு உன் கால்ல வேணால் விழுகிறேன், நான் சின்ன பொண்ணு, கல்யாண வயசு எனக்கு வரல, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சிரா ஹீரோயின். என் வாழ்க்கையை கெடுத்துறாத சேட்டா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நம்ம போய் அடங்குறாப்ல தெரியல. இது பத்தாதுன்னு தலைவர் இப்ப பாட்டு பாடவே ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஓவரா கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு கிட்ட. இந்த பக்கம் ஒருத்தர் நம்ம ஜாதிக்காரங்களோட ஓட்டு முழுக்க அப்படியே நமக்கு வந்து விழுகணும், ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஜாதி ஓட்ட அப்படி கையில பிடிச்சுக்கிறது தான் முக்கியங்கிறாப்ல. ஒருத்தர் கட்சியில ஆத்துன்னு சொற்பொழிவு ஆத்துறாரு. சரி எப்படிப்பா ஜாதிக்காரங்க ஓட்டெல்லாம் நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் அது விளக்க சொல்றாரு. அம்மா குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது பூச்சாண்டி வரான்னு பயமுறுத்தி சோறு ஊட்டு இல்லையா, அந்த மாதிரி நாமளும் பயமுறுத்தணும். மத்த ஜாதிக்காரங்க மேல நாம ஒரு பயத்தை உருவாக்கணும்னா நம்ம ஆட்கள் நம்மளோடய ஒத்துமையா இருப்பாங்க, ஓட்ட குத்துவாங்கன்னு விளக்கி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவர். இந்த கட்சியோட பேரு ஐடிஆர்பி, இந்தியன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பார்ட்டியா, ஐடிஆர்பி அப்படின்னு இந்த கட்சியை சொல்லிக்கிறாங்க. பஸ்ல ஒரு ஜோசியக்காரம்மா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போல அவங்க சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்ட அபிமன்யு மாதிரி பிரச்சனைகளை தேடி தேடி போவானா நம்ம ஹீரோ. அவன் பின்னாடியே எப்பவுமே ஆபத்து தொத்திக்கிட்டே இருக்குமா. அப்படி அந்த அம்மா அங்க பயமுறுத்தும் போது இங்க அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க, பாலை இப்படி போடு அப்படின்னு செய்ய காட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் வயசானவங்க எல்லாம் ஒண்ணு அடி இல்ல அவுட் ஆகு, சும்மா ஏண்டா வெட்டியா நிக்கிற அப்படின்னு தாத்தா சவுண்ட் கொடுப்பாரு. பார்த்தா அடிச்சான், ஆனா அந்த பால் இந்த பக்கம் அந்த ஐடிஆர்பின்னு ஒரு கட்சி சொன்னல அந்த கட்சியோட ஜன்னல்ல போய் அந்த பால் விழுகுது. விளையாண்டுட்டு இருந்தவங்க பால் எடுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ அந்த ஐடிஆர்பி கட்சிக்காரரு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த பக்கம் விளையாடாதீங்க, பாலுங்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன், இன்னொரு தடவை பால் வந்துச்சு அவ்வளவுதான் பாத்துக்கன்னு அந்த கட்சிக்காரர் மிரட்டுறாப்ல. நம்ம ஹீரோவோட கட்சிக்கு எதிர்கட்சி
எதிர்க்கட்சி ஆளுகிட்ட நம்ம கிட்ட என்ன பேச்சு, வாடா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. பாலை எடுக்க போனவன பாலை எடுத்துட்டு அவர் வந்துட்டாப்ல. இப்ப வம்புக்குனே எதிர்க்கட்சியை உரண்டலுக்கணும் முடிவு பண்ணிட்டான். அவங்க என்ன திட்டுறது, பாலை நான் திரும்ப திரும்ப அடிப்பேன் அப்படின்னு பாலை போட சொல்றாரு. அழகா அவன் தூக்கி போட இவரும் அருமையா அடிக்கிறார். இந்த தடவை பாலு கட்சிக்காரங்க எதிர்க்கட்சிக்காரங்களோட கண்ணாடியை உடைச்சு உள்ள போய் விழுகுது. பெரியவர் பார்த்து ஐயோ பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு பயப்படுறாரு. எதிர்க்கட்சி ஆட்கள் எல்லாம் அவங்கள ஒரு கை பார்க்கலான்னு மீட்டிங் நடத்திட்டு இருந்தவங்க வெளியில வராங்க, வெறியோட வராங்க. ஊர்க்காரங்களும் ஏதோ பிரச்சனை பெருசாக போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்மால பேட்டை கீழே போட்டுட்டு அத்தனை பேர் ஓடிறாங்க. பயப்படாம எதுக்கவே நடந்து போறான். பேட்டை கீழே போட்டானே என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா வெறுங்கையில தான் சண்டை போடுவாரான். ஃப்ரெண்டுக்காரன் கையில ஒரு ஸ்டம்ப் எடுத்துட்டு 5 தலை கொண்ட சிங்கம் மாதிரி சண்டைக்கு வரார். ஏகிரி குதிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரமாக்க அடிக்கடி கண்ணு பிரச்சனை, மருந்து ஊத்துறதுக்கு இங்க தான் வருவாங்க. நம்ம அம்மா தான் மருந்து ஊத்தி விடுவா. எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளைய திட்டிகிட்டே இருக்காத, என்னதான் அவன் பொறுப்பு இல்லாம தெரிஞ்சாலும் உன் கூட தானே இருக்கிறான். புள்ள கூட இல்லாத அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு இந்த அம்மா சொல்லுது. ஏன் உன் புள்ள சமீருக்கு என்ன குறைச்சல், நல்லா படிச்சு நல்ல இடத்துல வேலை பார்க்கறான், அவன மாதிரி என் புள்ள இல்லையேன்னு தனக்கு வருத்தமா இருக்கிறதா அம்மா சொல்றாங்க. அப்புறம் சமீரோட கல்யாணம் எப்போ அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறானா. சரி அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சாவது இந்த கல்யாண மேட்டருக்கு சம்மதம் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கூட சமீருக்கு இல்லையா. இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸுகளே இல்லாம இருந்தாதான் பிள்ளைங்க உருப்படுறாங்க தெரியுமான்னு அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் சண்டை போட்ட எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க போல தெரியுது. இங்கேயும் சும்மா இல்லாம டிவில கிரிக்கெட் போட்டு விட முடியுமா, மேட்ச் பார்க்கணும்னு கேட்டு அசிங்கப்படுறாரு ஹீரோ. எதிர்க்கட்சியை விசாரிச்சுட்டு அமிச்சாச்சு. அடுத்து இவங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாப்ல. உன் குணத்துக்கு நல்லா வச்சு வாங்கணும், இன்னொரு தடவை என்கிட்ட மாட்டின கண்டிப்பா அடிச்சு போடுவேன்னு மிரட்டுறாரு. கழுத்தை போட்டு போங்கடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு விடுறாரு. வர 16ஆம் தேதி எலெக்ஷன்ல இவங்க கட்சி இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதான். அதை கேள்விப்பட்டது ரொம்ப குஷியாயிடுறான். 30 சீட்டு நாங்க ஜெயிக்கிறோம், கெத்து காட்டுறோங்கிறாப்ல சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரு. இவங்க கட்சியோட பேரு RJSP. இவங்க கட்சிக்காக அங்கங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கே பிரச்சாரத்துக்கு வந்திருப்பான். பொண்ணு பேரு கிருஷ்ணாவா, இவன் பேரு கோபி இல்லையா. சோ கோபி கிருஷ்ணான்னு எழுதி வச்சிருக்கான். அவ எதுலயும் விருப்பம் காட்டாம இருக்கிறா. தான் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல ஒரு மொபைல் கடைக்காரன், அவன் கடைக்கு போய் என் போனுக்கு ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விடுங்கறாப்ல. 100 ரூபாய்க்கு பண்ண சொன்னா 300 ரூபாய்க்கு பண்ணி விடுறாரு கடைக்காரர். ஏய் என்னடா அது 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு கேட்டா அது ஆஃபருங்க, 100 ரூபாய்க்கு பண்ணா 300 ரூபாய் பேலன்ஸ் ஏறுங்கறாப்ல. இவர் சொல்ல அப்படியா நல்ல ஆஃபரா இருக்கே, அப்ப ஒன்னு பண்ணு, ஒரு 15 பேரோட நம்பர் தரேன், அத்தனை பேருக்குமே நீ ரீசார்ஜ் பண்ணணும், காசு அப்புறமா தரேன், ஆஃபர் போயிடும் என்ன அப்படின்னு கேக்குறாரு. கடைக்கார மூஞ்சிய பார்க்கணுமே, வெட்டியா உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் தெரியுறான். ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஏரியால மொத்தம் 3 கட்சி. ஒரு கட்சி 80 சீட்டுக்கு மேல 82 சீட்டு, இன்னொரு கட்சி 50 சீட்டு. நம்ம ஹீரோ இருக்கிற கட்சி RJSP அது வெறும் 8 சீட்டு தான். 30 சீட்டு வாங்கினோம்னா ஆளுங்கட்சி யாருங்கிறத கூட்டணியில வச்சு முடிவு பண்ண முடியும். வெறும் 8 சீட்டுக்கெல்லாம் இவங்களை யாரும் தொங்க போறது இல்ல. பசங்க மூஞ்சி ஒரு மாதிரியா மாறி போச்சு. தோத்து போயிடுச்சு ஹீரோவோட கட்சி. இது பிளாஷ்பேக். இப்ப நடப்புக்கு வந்தா நம்ம ஹீரோ வந்தால அந்த வண்டி அது பஞ்சர் ஆயிடுச்சு. இவ இருக்கிறது இந்தியாவா இல்ல வேற நாடா, ஃபுல்லா மலைப்பிரதேசமா இருக்குது. வேற நாடு மாதிரி தான் தோணுது. ஒரு சின்ன பையன் இந்தாங்க டீ அப்படின்னு கொடுக்க வராப்ல. இல்ல தம்பி நான் ஆர்டர் பண்ணலையேன்னு சொன்னா அவர் தான் ஆர்டர் பண்ணாருன்னு கை காட்டுறான் அந்த சின்ன பையன். யாருன்னா பஸ்ல வச்சு சட்டைய பிடிச்சாருல அவர் தான். குடிப்பா அப்படிங்கிறாப்ல. யாரோன்னு சந்தேகப்பட்டாரு. கடைசியில பொழப்ப தேடி தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் நட்பா பழகுறாரு. ஒரு கால் இது பாகிஸ்தான் நாடா இருக்குமோ அப்படித்தான் தோணுது. கடைசியில பாகிஸ்தான் நாட்டுக்கு அவன் வேலைக்கு போயிருக்கானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் பிளாஷ்பேக்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிட இவன் கதறி அழுகுறான். போயும் பாகிஸ்தான் கிட்ட தோத்து போயிட்டோமே அப்படின்னு அழுக. இந்தியா தோத்து போச்சேன்னு சில பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வேட்டு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது இவங்க எல்லாருக்கும் என்ன பாகிஸ்தான் ஜெயிச்சது அவங்க கொண்டாடுறாங்களான்னு இவங்களுக்கு கோவம். யாருக்கும் ஒருத்தர் போன போடுறாரு. ஃப்ரெண்டுக்காரன் தன் அப்பாவுக்கு தெரியாம அவரோட காஸ்ட்லியான பைக் இருக்குல்ல தொடச்சு வைப்பார்ல அந்த பைக்ல நம்ம ஹீரோவை கூப்பிட வரான். வாடான்னு அவசரமா கூப்பிடுறான். சாப்பிட்டுட்டு இருந்தவன் சாப்பாடை வச்சுட்டு அப்படியே வண்டியில ஏறாரு. இந்த பக்கம் வந்தா பசங்க அந்த ஃபேமிலி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க 2 பேர் தான் வேட்டு வெடிச்சது. அவங்க ஒரு மாதிரி அப்படியே பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இங்க 2 பேருக்கு நடுவுல பெரிய சண்டை ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா இருக்கிறான். வேட்டு வெடிச்சு கொண்டாடுறதா பாகிஸ்தான்ல போய் கொண்டாடட்டும் அப்படிங்கிறான். எதுக்கு பைக்ல ஏறி இருக்கணும் தெரியாம நம்ம ஹீரோ இப்பதான் எல்லாத்தையும் விசாரிக்கிறான். பைக்ல ஆந்தி வேலை போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வரதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. இவன் தான் ஃபேமஸ் ஆச்சே, சமாதானம் ஆனா கூட பிரச்சனையை தூண்டி வருதுல. டேய் என்னடா பண்ண போறேன்னு ஹீரோ கேக்குறாப்ல. ஃப்ரெண்டுகாரன் பைக்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பேகுக்குள்ள கைய விடுறான். பெட்ரோல் பாம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கான்ப்பா. டேய் என்னடா பண்றேன்னு ஹீரோ பதறாரு. டேய் என்னடா பண்ற வேண்டாண்டாங்கறாப்ல. பாகிஸ்தான் ஒலிகன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பாம்ப உள்ள வீசி எறியறான். மாஸ்க போட்டுக்கிட்டாப்ல. எரிஞ்சதும் அந்த இடத்துல நீட்டு இருந்த 2 பேருக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓடுன்னு அதுக்கப்புறம் தான் ஓட பாக்குறான். வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறான், ஸ்டார்ட் ஆகல. ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். பின்னாடியே நம்ம ஹீரோ ஓடுறாரு. நியூஸ்ல பார்த்தா இது ஒரு பெரிய விவாதம் ஆயிடுது. பாகிஸ்தான் விளையாண்டு ஜெயிச்சிச்சு, அதை இங்க இருந்து ஒரு ஃபேமிலி கொண்டாடுதுன்னா அவங்க பாகிஸ்தானுக்கே போகட்டும், இங்க அவங்களுக்கு என்ன வேலை, எரிஞ்சது சரிதாங்கிறாப்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கட்சி இருக்குல்ல RJSP, அந்த கட்சியை இன்டர்வியூ எடுக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பசங்களுக்கு எங்க கட்சிக்கு சம்பந்தமே இல்ல. அவங்க ஏதோ காசை வாங்கிட்டு பசை எடுத்து அங்கங்க போஸ்டர் ஓட்டுறதுக்காக வந்துருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க எங்க கட்சிக்காரங்க ஆயிடுவாங்களா? அவங்களுக்கும் அவங்களோட செயல்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லன்னு RJSP கட்சிக்காரர் சொல்லிட்டார். அப்ப
அப்பாவோட பைக் அங்க கொண்டு போய் போட்டானா, அதனால போலீஸ் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. அந்த பக்கம் இதுதான் நல்ல சமயம், ஜாதியையும் மதத்தையும் வச்சு நாம ஓட்டு சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம், எல்லா பக்கமும் பத்தி எரியணும், கலவரம் வெடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அந்த எதிர்க்கட்சி ஆட்கள் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதுல அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்ன கட்சி பேரை சொல்லியோ இல்ல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு சொல்றதுனால நிறைய குழப்பம் வருது இல்ல. இந்த ஜாதி மத அரசியல் பண்றாங்கல்ல, படத்துல இவங்களோட சின்னமா எதை காட்டுறாங்கன்னா சங்க காட்டுறாங்க. சோ சங்கு கட்சின்னு வச்சுப்போம். இந்த பக்கம் ஐடிஆர்பி இருக்குல்ல, அவங்களுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் எல்லாம் அப்படியே மொத்தமா வந்து விழுமா. அவங்களோட ஆதரவு ஐடிஆர்பி கட்சிக்கு உண்டு. சோ இந்த பக்கம் சங்கு கட்சிக்கும் அந்த பக்கம் இஸ்லாம் ஆதரவு கட்சிக்கு நடுவுல தான் இப்போ இந்த கலவரத்தை அப்படியே ஊதி பெருசாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேச முடியாத ஒரு முஸ்லிம் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க குழந்தையோட ஆட்டோல வருவாங்க. நல்ல வேலை ஏகப்பட்ட பேர் அங்க ரவுண்டு கட்ட அவங்க ஆட்டோல இருந்து இறங்கி இந்த பக்கம் ஓடியாண்டாங்க. ஆட்டோவை பிச்சு எடுக்கிறாங்க, ஆட்டோவை உடைக்கிறாங்க, ஆட்டோவை துவம்சம் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா இஸ்லாம் ஆதரவு கட்சி அவங்க எப்படி கோஷம் பண்றாங்கன்னா, நடக்கிற இந்த யுத்தத்துல நாம ரத்தம் சிந்த கூட தயாராக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, உடனே கூட்டத்துல ஒருத்தர் உன் புள்ள இதுக்காக ரத்தம் சிந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாரு வயசானவர். இல்ல உங்க அப்பன் இதுக்காக ரத்தம் சிந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன, ஊராம் வீட்டு பிள்ளைகள்னா இவங்க அரசியல் பண்றதுக்காக ரத்தம் சிந்தனுமா, ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்க இந்த பிரச்சனைக்கு ரத்தம் சிந்த மாட்டாங்களாம், இதுலயே அவங்க பண்றது அரசியல்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இப்படி இந்த நல்ல காரியங்களுக்காக ரத்தம் சிந்தினா அவர்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு அவர் மைக்க பிடிச்சு பேசியிருப்பாப்ல. ஏன் உன் பிள்ளைக்கு உங்க அப்பாவுக்கெல்லாம் சொர்க்கத்துல இடம் வேணாமா, அவங்க எல்லாம் ஏன் ரத்தம் சிந்தாம நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாப்ல. ஐயோ, கதை போற போக்க பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவா போறாப்ல தெரியுது. எப்படி ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுத்தாங்கன்னு ஒன்னும் பிடிபடல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பக்கம் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றது தப்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கதை அப்படி போச்சு. அதே மாதிரி இங்க நீங்க எப்படி பண்றதும் தப்புங்கறாப்ல. இந்த பக்கமும் ஒரு குத்து, அந்த பக்கமும் ஒரு குத்து, அப்படி குத்தி தான் படத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் படம் பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆகும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டயலாக பெரியவர் இப்போ ஒரு டயலாக் சொல்றாரு. ரொம்பவும் ஆக்ரோஷமான டயலாகாவும் இருக்குது. இதை நான் இப்ப மொழிபெயர்த்து சொல்றேன். இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லாம எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்கறாப்ல, ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாப்ல அவரோட இந்த அடுத்த டயலாக் இருக்குது. நீங்க யாராவனாலும் இருந்துக்கங்க, ஆனா அரசியல் பண்றதுக்காக மதத்தை கூட்டி கொடுக்காதீங்கங்கறாப்ல. அப்பா போங்கடா, எதுக்குடா கூட்டம், போங்கடான்னு உலகம் முழுக்க நடக்கிற அரசியலை ஒத்த வரியில சொல்லிட்டு போறாரு பெரியவர். 144 தடை உத்தரவே அந்த ஏரியாவுக்கு போட வேண்டியதாய் போச்சு. அந்த மாவட்டம் முழுக்க ஊரடங்கு உத்தரவு, யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு. போலீஸ் துணை ராணுவம் எல்லாம் உள்ள இறங்கிடுச்சு. இதே மாதிரி கலவரம் வெடிச்சுக்கிட்டே இருந்தா வேற வழி இல்ல, கேரளாவுல ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சியை அமல்படுத்திடுவோன்னு மேலிடம் மிரட்டுது. யாரெல்லாம் கைகூப்பி கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் முத்தப்ப இருக்கிறான், கடவுள் முத்தப்ப உங்களெல்லாம் பாத்துப்பான் அப்படின்னு ஒருத்தவர் சாமியாடிக்கிட்டே இருப்பாப்ல. அப்ப இந்த அம்மா இங்க இருந்ததை பாக்கும். நீ ஏமா அங்க நிக்கிற அப்படின்னு இவரு கேப்பாப்ல. ஏன் தாங்கிக்கிட்டே நிக்கிற, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், ஒண்ணு வித்தியாசம் எனக்கு இல்லன்னு பக்கத்துல வர்றாப்ல அவரு. பாசமா பழகுனவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மாத்தி அடிக்கும் போது மனசு பதறதா அப்படின்னு அவர் கேக்குறாரு சாமியாடி. முத்தப்பனுக்கு எல்லாம் தெரியும், முத்தப்ப எல்லாத்தையும் பாப்பான். ஒரு நாளைக்கு 5 தடவை நீ தொழுகிற, வானத்தை பார்த்து கஷ்டம் வரும்போதெல்லாம் காப்பாத்த மாட்டையான்னு ஏங்குற, கவலை வேண்டாம். சுத்தி இருக்கிற சமூகம் தான் முட்டா சமூகம். தேனு உடம்புக்கு நல்லது, மருந்து நெய்யும் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனா தேனையும் நெய்யையும் ஒன்னா கலந்தா அது விஷமா மாறிடுமா. அப்படியா, நமக்கு தெரியாதே, இது புது செய்தியா இருக்குதே. அது மாதிரிதான் மதமும் அரசியலும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது, ஆனா மதமும் அரசியலும் ஒன்னா கலந்தா விஷம், மரணம் தான் நிச்சயம்னு சாமியாடி அருமையா சொல்றாப்ல. அப்படி மதமும் அரசியலும் சேர்ந்து ஒருத்தவனுக்கு வியாதி பிடிச்சா அந்த வியாதியை எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாதுங்கிறார். கவலைப்பட வேண்டாம், முத்தப்பன் பாத்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போய் அவங்க தலையில அப்படியே ஒரு பூவை போட்டு விடுறாரு. பயங்கர சென்டிமெண்டா இருக்கும் அந்த சீன். இந்த பக்கம் போலீஸ் அன்னைக்கு வேட்டு வெடிச்சாங்கல்ல 2 சின்ன பசங்க, அங்க இருந்து தானே எல்லா பஞ்சாயத்து வெடிச்சது. அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு, பயப்படாதீங்கடா, சொல்லுங்க யாரு உங்களை வேட்டு வெடிக்க சொன்னது அன்னைக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறார். யாரும் இல்லன்னு பசங்க சொல்றாங்க. அப்புறம் ஏன்டா வெடிச்சீங்கன்னு கேட்க பசங்க அழுதுகிட்டே இருக்காங்க. வெளியில அந்த பசங்களோட அப்பா அம்மாவும் நியூஸ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க வெடி வெடிக்கிறது என்ன இல்லீகலா, குத்தமா, எதுக்கு எங்க பிள்ளைகளை குத்தம் செஞ்சாப்ல உள்ள வச்சு விசாரிச்சிட்டு இருக்கீங்கன்னு வெளியில ஒரு கூட்டம் கூட்டிட்டு இருக்குது. இன்னொருத்தர் தான் பிள்ளைய கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்காரு. என்னையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சா, சார் என் பையன் தான் இவங்க கிட்ட வேட்டு கொடுத்து வெடிக்க சொன்னானா, இப்பதான் என் பையன் என்கிட்ட சொன்னதா அப்பா வந்து நிக்கிறாப்ல, அதனால சின்ன பசங்க சார் அவங்கள விட்டுருங்க சார் இவர் வந்து பேசுறார். அது பத்தாதுன்னு முதலமைச்சரோட உத்தரவின் பேர்ல மாவட்ட கலெக்டர் பேரு சாஜின் பாபு அவரோட தலைமையில ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். மழை ஜோரா கொட்டிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் எல்லா தரப்பு ஆட்களும் வந்திருக்காங்க. கலெக்டர் வந்துட்டார். 2 தரப்பு கிட்டையும் என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சுட்டு இப்ப நம்ம கலெக்டர் எடுத்து சொல்றாரு. தீபாவளியில வேட்டு வெடிக்கிறதுக்காக ஜெயகிருஷ்ணன்கிற ஒருத்தர் தாம் பிள்ளைக்காக வாங்கி கொடுத்த வேட்டு அது. அன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு டெத் ஆயி போச்சு, ஒரு இறப்பு ஆயி போச்சு. சோ தீபாவளி அவங்க இறப்பு விழுந்துட்டா, ஒரு சாவு விழுந்துட்டா கொண்டாட மாட்டாங்க. அதனால வேட்டு எதுவும் வெடிக்காம அப்படியே ஒதுங்கி போச்சு. 15 நாள் காரியம் முடிஞ்ச பிறகு ஜெயகிருஷ்ணனோட பையன் 12 வயசு பையன் தான் பக்கத்து வீட்டுல இருந்த அந்த 2 முஸ்லீம் பசங்களை கூப்பிட்டு, நாங்க தீபாவளி கொண்டாட கூடாதான், வேட்டு வீணா போயிடும், இந்த அணு கொடுத்துருக்கான் அந்த சின்ன பையன். சரி ஓசியா வேட்டு கிடைக்குது
வெடிக்கிறேன்னு அன்னைக்கு அந்த குழந்தைங்க வெடிச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு இல்ல, அடுத்த நாள் கொடுத்திருந்தாலும் அவங்க வெடிச்சிருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் கொடுத்திருந்தாலும் அவங்க வெடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அன்னைக்கு நடக்கிறதோ, அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்சதோ அந்த பசங்களுக்கே தெரியாது. அதுவும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமில்லாத ரெண்டு விஷயத்துக்கு தேவையில்லாம முடிச்சு போட்டு ஒரு பெரிய கலவரமாக்கி இதெல்லாம் தேவையான்னு கேக்குறாரு. இந்த பக்கம் ஒரு தரப்பு எங்க ஆட்கள் 6 பேர் அடிச்சிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்ல சொல்றீங்கங்கறாங்க. அந்த பக்கத்துல நீங்க பண்ணதுக்கு 6 பேர் இல்ல 60 பேர் அடிப்போம்னு அவங்க சொல்றாங்க. பதிலுக்கு இன்னொரு தரப்பு அப்ப உங்க வீட்டை நாங்க எரிப்போங்கறாங்க, ராத்திரி வந்து எரிச்சா பகல்லையே நாங்க வந்து சண்டை போடுவோங்கறாங்க ஒரு தரப்பு. இப்படி இங்கேயே ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படியே வார்த்தை போர் ஆகிட்டு இருக்குது. உன் குடும்பத்தையே வெட்டு வேண்டான்னு அந்த வாக்குவாதம் கடைசியில ஒரு இடத்துல வந்து நிக்கும். கொஞ்சம் அமைதி கலெக்டர் நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பான்னு எல்லாரையும் அமைதியா உட்கார வைக்கிறாரு கலெக்டர். சார், என்ன இருந்தாலும் நீங்க நம்ம சமூகம், நமக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசி போறாப்ல. ஏன்னா கலெக்டரும் முஸ்லீம், இப்போ இந்த டயலாக் வரும் முஸ்லீம், நம்ம ஆளுக்கு தானே, கொஞ்சம் சப்போர்ட் எங்களுக்கு தான் அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்க. போலீஸ்காரரை விட்டு நீங்க கொஞ்சம் இந்த மீட்டிங்க பாத்துக்கங்க ஐயா, வாங்க ஒரு நிமிஷம் ரூமுக்குள்ள கூட்டு போறாப்ல கலெக்டர். உள்ள கூட்டு போய் பலாருன்னு ஒரு அரை ஆடி போறாப்ல அந்த மனுஷன். கலெக்டர் இப்படி லோக்கலா இறங்கி போடுவார்னு நினைச்சு கூட பாக்கல. அப்போ அந்த பக்கம் சங்கி கட்சியில ஒருத்தர் எந்திரிச்சு, என்ன தனியா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, ஒரே ஆளுக ஒன்னா பேசிட்டு இருந்தா எங்களையில கூட்டு பேசணும்னு சொல்ல, இதோ நானே கூப்பிடலாம் நினைச்சேன், நீங்களே சத்தம் போட்டீங்க, எப்பா நீ போய்க்கோ, நீ உள்ளவா அப்படின்னு அந்த தரப்பால உள்ள கூப்பிடுறாப்ல. நீ வேண்டாம் நான் போறேன்னு இந்த கூட்டத்துக்கே தலைவர் மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தவரு அவரு உள்ள வராரு. வாங்க ஒரு நிமிஷம் கூட்டு போய் அங்கேயே பலார்னு அற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர்கிட்டயும் நான் இப்படித்தான் பேசினேன், சமாதானம் ஆயிட்டார், இனிமே பிரச்சனை பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டார். நீ அதே மாதிரி போய் உட்கார்ற, சமாதானம் ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு வாழ்க்கை கிட்ட சொல்றேன். இதுக்கு பிறகு உங்க ரெண்டு பேர்ல எவனாவது ஒரு ஆளை எழுப்பி விட்டு அவங்கள உசுப்பேத்தி சண்டை கிண்ட போட வச்சிங்க, தேடி வந்து வெட்டுவேன்னு கலெக்டர் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மிரட்ட அதிர்ந்து போறாப்ல இவரும். ஆனா உள்ள அடி வாங்கினத ரெண்டு கூட்டத்துக்கிட்டையும் அவரும் சொல்லல, அடி வாங்கினவங்களும் சொல்லல. கலெக்டர் அப்புறம் வந்து நம் நாட்டையே காட்ஸ் லேண்ட், தெய்வ பூமின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இங்க சாத்தான்களோ டீமன்களோ இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எப்படி சாத்தான்களையும் டீமன்களையும் காலுக்கு அடியில நசுக்கி பிடிக்க முடியும்னு நம் தாய்நாட்டுக்கு தெரியும். அதையே நீங்களும் செய்யணும். பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சிருச்சா, கிளம்புங்கன்ட்டாப்ல கலெக்டர். அதெல்லாம் சரிப்பா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணி வேற ரெண்டு பேர் இருந்தாங்க இல்ல, ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டுக்காரன், இன்னொன்னு பின்னாடி தெரியாதனமா அங்க வந்து நின்னு நம்ம ஹீரோவோட நிலைமை என்னன்னா, ஒரு ரூமுக்குள்ள ஒளிய வச்சிருக்காங்க. அம்மா அருவா எடுத்து வெட்டவே வராங்க. என்னடா உன்னால ஒரே பிரச்சனையா போச்சு, நாளை பின்ன இந்த மேட்டர் வெளியில தெரிஞ்சா உன் தங்கச்சியை எவன்டா கட்டிப்பான்னு ஒரே ஆளுக. அதே சமயம் தங்கச்சி பக்கத்துல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லமா, என் வாழ்க்கையை நானே தேடிக்கிறேன்னு சொல்லும் போது அடிச்சு இருப்பால, லவ் கிவ்னு வந்த உன்னையும் கொண்டுடுவேன், நானும் செத்து போவேன் பாத்துக்கன்னு மிரட்டுறாங்க. அதுக்குள்ள அந்த சொந்தக்கார மாமா வராப்ல, இங்க இருக்கிறதே ஒண்ணு எனக்கு சரியா படல, ஏன்னா வெளியில ரெண்டு பேரையும் வெட்டணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க, பார்த்து பத்திரம்னு சொல்லிட்டு போறார். சரி, இந்த பிரச்சனையின் ஆணி வேறான ஃப்ரெண்டுக்கார எங்கன்னு பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு தோட்டத்துக்குள்ள பதுங்கி இருக்கிறான். கதவை தட்டுற சத்தம் கேக்குது, இருந்தாலும் வெடிப்பா இருக்கிறான், வெளியில போயிடலாம் கதவை திறக்கல. ஆனா வெளியில இருந்து நம்ம ஹீரோவோட சவுண்ட் கேட்டதும் சரி ஃப்ரெண்டு தானே நினைச்சு கதவை திறந்தா அருவாவோட வந்து இவனை வெட்ட வரானுங்க. ஒருத்தனை சமாளிச்சிட்டாரு, இன்னொன்னையும் சமாளிச்சு அப்படியே வெளியில ஓடியாரு. அவங்களே விரட்டிக்கிட்டே வரானுங்க. மலை வேற, காட்டுப்பகுதி வேற. பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு ஏதோ மலை ஏறாப்ல ஏறாரு, பார்த்தா கால்ல ஏதோ ஒண்ணு குத்திருச்சு கல்லு மாதிரி. அந்த வழியிலையும் கஷ்டப்பட்டு ஓடியாரார். ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இவங்க அருவாவோட அங்கே இங்கேயே சுத்தி திரிறானுங்க. அப்புறம் யாரும் இல்லன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் இந்த பக்கத்துல வந்தா அப்படியே சுத்து போட்டானுங்க. சும்மா கண்ணா வினான்னு வெட்டி வீசுறாங்க. பார்த்தா நம்ம பைய டப்புன்னு முழிக்கிறான். ஒருவேளை இது கனவா இல்ல நிஜத்திலேயே நடந்துச்சா நமக்கு தெரியல. மரண பயத்தை காட்டிட்டாங்க குமாருங்கிறாப்ல தான் ஆயிப்போச்சு அவனுக்கு. தாய் மாமா போனை போட்டு, இவர் தான் அந்த பேங்க் மேனேஜர், அதனாலதான் வீட்டை ஜப்தி பண்ணாம விட்டு வச்சிருக்காரு. போனை போட்டு, உனக்கு விசா எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுட்டேன், பிளைட் டிக்கெட்டும் உனக்கு ரெடியா இருக்குது, சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா ஏர்போர்ட்டுக்கு போய் வேற ஊருக்கு போற வழியை பாருங்கிறாரு. அப்புறம் இவன் கண்டது கனவு இல்ல போல. இன்னொருத்தர் போனை போட்டு, உன் ஃப்ரெண்டை வெட்டிட்டாங்கடா, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாப்ல, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, தயவு செய்து இந்த பக்கம் மட்டும் வந்துடாதுன்னு சொன்னதும் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னவன் இப்ப சரின்னு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறான். அதுலயும் தான் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சும்மா ஒரு டம்மி பல்ல மாட்டிக்கிட்டு ஹேர் ஸ்டைல மாத்திக்கிட்டு எப்படி வந்து நிக்கிறான்னு பாருங்க. கியூல நிக்கும் போதே பயம். அதை கொடுங்கன்னு கேட்க பாஸ்போர்ட்டையும் விசா டிக்கெட்டை கொடுத்தா பரவாயில்ல, இவன் அவனோட சர்டிபிகேட் எல்லாம் மொத்தமா அள்ளி கொடுக்குறான், அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு அந்த அம்மா செக் பண்ணி உள்ள அனுப்புது. ஒரு வேலையை அவனும் உள்ள வந்துட்டான். பிளைட்ல ஏறி இந்த பக்கத்துல இறங்கியாச்சு. தாய் மாமாக்கு போன போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோவோட பேரை அழகா எழுதி அங்க வந்து வெயிட் பண்றான், ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டு. அதை பார்த்ததுமே மாமாக்கு போன் பண்ணாம மாமா அரேஞ்ச் பண்ண ஆளா இருக்கும்னு அவர்கிட்ட போய் நான் தான் இதுன்னு சொன்னதும் சரி வான்னு வண்டியில ஏத்திக்கிறார். பொட்டி படிக்கலாம் வண்டியில ஏத்திட்டார். வண்டி போய்கிட்டு இருக்குது. ஆமா நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்டா சூடானை சேர்ந்த சூடானியா அவர், நான் கேரளால இருந்து இந்தியால இருந்து இவன் சொல்றான். சரி ஆபீஸ் வந்ததும் என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்கிடுறாங்க. வண்டி சிட்டி பகுதிகளை கடந்து எங்க துபாய் நினைக்கிறேன், அரபு நாட்டு பக்கம் தான் இவனுக்கு வேலைக்கு வந்திருக்கான் போல. நான் கூட பாகிஸ்தான் நினைச்சேன். அப்பத கட்டடங்கள் எல்லாம் பார்க்கும்போது துபாய் மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த சிட்டி பகுதியை தாண்டி பாலைவன பகுதிக்கு வந்து நிக்குது வண்டி. இவன் முழிச்சு பார்த்துட்டு என்னடா அது ஒட்டகம் மேய்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறமேனு பாப்பான். லக்கேஜ் எல்லாம் உள்ள போட்டுட்டு இந்த சூடானி வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். ஆபீஸ் கேட்டல ஆபீஸ் இதுதான் ஆபீஸ்னு சொல்லிட்டு போவான்.
இந்த பக்கம் இந்த கேட்டு மூட, அந்த பக்கம் வீட்டுல இருந்த எலி அது எதுக்கோ ஆசைப்பட்டு அந்த கூண்டுக்குள்ள போக எலி மாற்றாப்ல இவனும் மாட்டிக்கிட்டாங்கறாப்ல காட்டுறாங்க. அதே சமயம் உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. இனிமே நம்ம ஹீரோவோட பாஸ் அவர் தான் போல. இங்கதான் ஆடு ஒட்டகம் இது எல்லாத்தையும் மேய்க்க சொல்லுவார் போல தெரியுது. இவன் ஹாய்னு கை கொடுப்பான். அந்த பக்கம் பாஸ் யார் தெரியுமா? அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவரா. இவன் அனுச்சனமும் வெறுக்கிற அந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தருக்கு கீழே தான் வேலை பார்க்க போறான். கை கொடுக்கும் போதே அவர் ரொம்ப கம்பீரமா கொடுக்குறாரு. கையை பிடிச்சு லைட்டா நெரிக்கிறார் போல. அவன் ஒரு மாதிரி நெளியிறான். அதே சமயம் இந்த பக்கம் எலி மாட்டிக்கிச்சா அதை வீட்டுல பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா நியூஸ்ல புதுசா ஒரு வைரஸ் வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதை அதான் 2 வருஷம் நம்மள வீட்டுக்குள்ளேயே அடக்கி போட்டதே அதை பத்தி தான் இப்போ நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களே வந்து வேற வழி இல்ல ஊரடங்குதான் நீங்க வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற அந்த நண்பரோட முகத்தை காட்டுறாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறார். ஏதோ சொல்றாப்ல கோபிங்கிறாரு. தான் நண்பனை தான் கேட்டுட்டு இருக்கிறார். நண்பன் தான் பாலைவனத்துக்கு போயிட்டானே. நல்லா வேர்த்து ஊத்துது. பெரிய தண்ணி பிரச்சனை அங்க இருக்குது. மாமாவுக்கு அங்க இருந்து போனை போடுறான். மாமா போனை எடுத்ததுமே என்னடா எல்லாம் அங்க ஓகே தானே அப்படின்னு கேட்டா எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே மாமாங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் சர்டிபிகேட் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களே அதுக்கு இந்த வேலையை கொடுக்கறது தானா? ஃபர்ஸ்ட் கிரேட் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் அடிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களே அதுவும் இந்த வேலை பாக்குறதுக்கு தானா அப்படின்னு கேக்குறேன். அதுவும் ஒரு பாகிஸ்தானுக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறேன். அங்க இருக்கிறத விட இங்க ரொம்ப கஷ்டம்டா. இங்க வந்தா உன்னை கொண்டுடுவாயடா அங்கேயே இருறாங்கிறாரு மாமா. உடனே வண்டி அனுப்பு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு பிரச்சனை பண்றான். அங்க தாண்டா இருக்கணும் புரிஞ்சுக்க மாட்டேனா நீ போன் பேசாதன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டாப்ல. மாமா இப்படி பச்சை துரோகம் பண்ணிட்டே மாமான்னு புலம்பிக்கிட்டே தான் பொட்டி எடுத்துக்கிட்டு உள்ள போறான். அம்மா அதே சமயம் போன் போடுறாங்க. டே இங்க லாக்டவுன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்கடா நீ நல்லா போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு அம்மா விசாரிக்கிறாங்க. இது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகம் மாதிரி இருக்குமா? இங்க என்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்றேங்கிறான். நல்லா காத்தோட்டமா இருக்கா தம்பி தங்குற இடம் அப்படின்னு கேட்டா காத்து மட்டும் தான் இருக்குங்கிறான். தான் இங்க சூப்பர்வைசர் வேலை பாக்குறதாவும் தனக்கு கீழே பல பேர் வேலை பாக்குறதாவும் அது இதுன்னு அடிச்சு விடுறாரு. ஏன்னா வீட்டுல அம்மா கஷ்டப்பட வேண்டாமே நினைக்கிறான். எது வேணாலும் கேட்டு வாங்கிக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்றாங்க. எதுக்க பார்த்தா ரம்பம் கோடாரி இப்படி விரோதமா ஆயிட்டு இருக்கும். கீழே பார்த்தா எலும்பு கூடு கிடக்கு. திரும்பி பார்த்தா பாகிஸ்தானி பாஸ் இருக்கிறாரு. உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு முதலாளி. இவனும் எடுத்துட்டு உள்ள வரான். பேக் இந்த இடத்துல வைக்கணுங்கிறாரு. இதுதான் என் ரூமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போறான். இந்த பக்கம் எதையோ போட்டு இடின்னு இடிக்கிறாரு. தலைவாணியில ஏதோ ரத்தக்கரை மாதிரி தெரியும். ஐயோ கொலைதான் பண்ண போறானு நினைச்சிட்டு பயப்படுறாப்ல. பார்த்தா தலைவர் எதையோ இடிச்சு டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் ஹிந்தி தான் பேசுவாப்ல. இவனுக்கு தெரிஞ்ச அரகுர ஹிந்தியை வச்சு சமாளிக்கிறான். பாகிஸ்தான்ல நீங்க எங்கன்னு கேட்டா பஞ்சாப்ங்கிறாரு அவரு. ஆனா பஞ்சாப் எங்கதாச்சே இந்தியாவோடதுங்கிறாப்ல. இல்ல பாகிஸ்தான்லயும் பஞ்சாப்னு ஒண்ணு இருக்குதான். அம்மா மித்த வேலையாட்கள் எங்க சாப்பிட போயிருக்காங்கன்னு கேட்டா உன்னை தவிர வேற யாரும் இங்க வேலைக்கு இல்ல, நீயும் நானும் மட்டும் தாங்கிறாப்ல. இங்க இருக்கிற பூனையவே புலி மாதிரி காட்டுறாங்க. உடனே மாமாவுக்கு போன் கால் தான். டேய் அங்க மொத்தமே 2 பேர் தான் வேலை பார்க்க போறீங்க. நீ வேலை பார்க்க போற, உன்னோட சூப்பர்வைசர் அந்த பாகிஸ்தானி அங்கதான் தம்பி வேலைன்னு யாரும் ஏமாத்திங்க கூட்டு வரல. மாமா தான் இந்த இடத்துல பொழைச்சுக்கிட்டுமேனு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த பக்கம் மலையாளத்துல தானே பேசுவான். பின்னாடி திரும்பி பார்த்தா பாகிஸ்தானி நிக்கிறாரு. இவன் பேசுனது அவருக்கு புரிஞ்சிருக்காதுல்ல, அதனால இவன் சேஃப் தானு நினைக்கலாம். இன்னொரு தடவை என்ன கூப்பிடாதான்னு சொல்லிட்டாப்ல அவரு. தாய் மாமன் சொன்னல படத்துல எங்கேயுமே இவன் முறை சொல்லி கூப்பிடவே இல்ல. மொட்டையா வாங்க போங்க என்ன இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுறீங்களே அப்படி இப்படின்னா பேசிட்டு இருந்தான். இவங்க அம்மாவை அவங்க சிஸ்டர்னு சொல்லி சப்டைட்டில் போட்டிருந்தாங்களா அதை வச்சு முறமாமான்னு. ஆனா இங்கதான் அவன் உறவு முறையே சொல்றான். ஒண்ணும் இல்ல எங்க சித்தப்பா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேங்கிறான். அடா பாவிகளா, எல்லா படத்துலயும் இந்த முறை சொல்லி கூப்பிடுறது பெரிய பஞ்சாயத்தா இருக்கப்பா. மாமனோ சித்தப்பனோ உங்களுக்கு அந்த ஆளோட முகம் தெரியுதுல, அவ்வளவுதான் மேட்டர். நைட் அவர் தொழுகை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவன் சாப்பிடறதுக்காக அங்க வந்து சட்டி எல்லாத்தையும் திறக்கிறேன், எல்லாமே எம்டியா கிடக்குது. அவரும் வர்றாரு, எல்லா சட்டியும் பாக்குறாரு, எம்டியா கிடக்குது. அவர் கேக்குறாரு என்ன எல்லாம் எம்டியா கிடக்கு சாப்பாடுங்கன்னு. நீங்க சமைச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன்னு இவ பேச, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா, உனக்கு சமைச்சு போற சமயக்காரனா? எனக்கு தெரிஞ்சது டீ போட மட்டும்தான். அதை இந்த கடைசி 1 வாரம் தான் அவர் கத்துட்டு இருந்திருக்காரு டீ போடுவது எப்படின்னு. 1 வாரம் ஆச்சு அவர் டீ போறத கத்துக்கிறதுக்கு. இவன் ஜமப்பான அந்த மனுஷன் காத்துட்டு இருந்திருக்காரு. டெய்லி நைட்டு 8 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணுங்கிறாரு. யாருக்கு? அவருக்கும் அவரோட பூனைக்கும். எனக்கு சமைக்க தெரியாதுங்கிறாப்ல சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, 10 நிமிஷத்துல எனக்கு சாப்பாடு வந்தாகணுங்கிறார். ஸ்கூல்ல இருக்கிற சின்ன பசங்களோலாம் சண்டை போட்ட மனுஷன் இப்படி எதுக்கு ஒரு பாகிஸ்தானிய நிப்பாட்டினதும் என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறான். சமயக்கட்டு பக்கம் போய் நிக்கிறான். அவர் டிவியை போட்டா இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட ஹைலைட் ஓடிக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் ஜெயிச்சுல அந்த மேட்சோட ஹைலைட். இந்த பக்கம் அம்மாக்கு போனை போட்டு ஆமா முட்டை எப்படி போறது அப்படின்னு விசாரிக்கிறான். அவங்களும் பொறுமையா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பண்ணணுங்கிறத. காதுல ஹெட்போனை மாட்டிட்டு அவங்க சொல்ல தக்காளி வெங்காயம் கட் பண்ணி அடுப்புல போட்டு உப்பு போட்டு முட்டையா போட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு வழியா ரெடி பண்ணி கொண்டு வராப்ல. ஓஹோ இல்ல இன்னைக்கு இவர் பாக்குற இந்த ஹைலைட்ல இந்தியா வின் பண்றாப்ல ஒரு மேட்ச். அதை பார்த்ததும் டேபிள ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு. சே பாகிஸ்தான் தோத்துருச்சேன்னு. ஏன்னா அவர் பாகிஸ்தான் இல்லையா? சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு வாய் ஒரு மாதிரி அப்படியே கோணுது. வாயில வச்சவரு வெளியில போய் வாந்தி எடுக்கிறாரு. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டான் போல. தூங்க போலான்னு பார்த்தா அவர் அந்த பக்கம் வானு கூப்பிடுறாரு. சரி ஏசி ரூம்ல படுக்கிறதுக்கு நம்மள அலோவ் பண்றாப்லயே நினைச்சு இவனும் ஏசி ரூமுக்கு வந்து கீழே பாய விரிச்சு படுக்க போறான். அந்த மனுஷன் வந்து சாத்திட்டு லாக்கு போடுறாரு. லாக்கு மட்டும் போட்டது பத்தாதுன்னு பூட்டு போட்டு சாவி எடுத்துக்கிறார். ஹீரோக்கோ பயம். யோ என்னை விட்டுறியா, நான் பாவமியா அப்படின்னு கதறிக்கிட்டு அப்படி ஓரமா ஒளிஞ்சு அழுதுகிட்டு இருப்பான். காரி துப்பிட்டு அந்த மனுஷன் படுக்க
போயிட்டார். நினப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டார். ஓ நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமோ ஆண்டவா அப்படின்னு சொல்லி அவன் படுக்கிறான். போன்னு பார்த்தா ஃப்ரெண்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாருல, போன போறாப்ல கோபி அப்படிங்கிறாரு. டேய் எப்படா இருக்க, நல்லா தான் இருக்கே அப்படின்னு கேட்க உயிரோட இருக்கேங்கிறாரு அவரு. டேய் என்ன காப்பாத்துறா, ஒரு பாகிஸ்தானி கிட்ட என்ன வேலைக்கு அமிச்சிட்டாங்கடா அப்படின்னு பதறான். என்னால ஓடி ஒளியவும் முடியாது, பூட்டு போட்டு சாவியை பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கிட்டு தான் தூங்குறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நசமா போனை பிடிக்கிறாங்க, பேசக்கூடாதுன்ட்டாங்க. கடைசியா அவன் போன் வைக்கும் போது பாகிஸ்தானின்னு சொல்ற, துப்பாக்கி பாம்பு ஏதாவது அங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிருப்பான் போல. இங்க ஒரு பெரிய இரும்பு பொட்டி பூட்டப்பட்டு இருக்குது. அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆயிட்டான்னு, அவன் திருந்திட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஓய் எந்திரி, வேலை பார்க்கணும் எந்திரின்னு சொல்லிட்டு எத்தி உசிப்பி விடுறாரு. ஓ இங்கேயே விவசாயம் பண்ண முடியுமா, விவசாய வேலை தான். அதுக்கப்புறம் சமையல், அதுக்கப்புறம் வீட்டை கிளீன் பண்ணணும். இரும்பு பொட்டியை திறக்க பார்த்தா இரும்பு பொட்டியை தொடக்கூடாதுன்னு பலாருன்னு ஒரு அறை. உள்ள பார்த்தா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை சுற்றுலாப்லயே நினைச்சு பாக்குறேன். இங்க இருக்கிற ஒரே வண்டி, அதுவும் மண்ணுக்குள்ள புதஞ்சு போன ஒரு பழைய வண்டி. டெய்லி பாகிஸ்தானி கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கதான் அவன் வேலை. ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுப்பாப்ல, பேசாம விஷத்தை வச்சு கொண்டுடான்னு. விஷம் கிடைச்சா குடிச்சிட்டு நானும் தான் செத்துருவேன், கிடைக்கலையேங்கிறாப்ல. பழசெல்லாம் நினைச்சு பாப்பான். விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது இது இந்தியாவுக்கு அவமானம்னு நம்ம பேசிட்டு இருந்தோமே, இப்ப அந்த விவசாயத்தோட கஷ்டம் என்னங்கிறது அவனுக்கு புரியுது. அம்மா அப்படின்னு அவங்க மொட்டை மாடியில கத்துறது இந்த பக்கம் இவங்க அம்மாவுக்கு கேக்குது. என் புள்ள கோபி என்ன கூப்பிட்டாப்ல இருந்துச்சு சொல்லி அவங்க எந்திரிக்கிறாங்க. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஃப்ரெண்டுக்கார வீட்டுக்கு வரேன். அவ உன்னை தாக்க வந்தா நீ தாக்குறதுக்கு தயாராக இருக்கணும்னு ஃப்ரெண்டு போனை போட்டு சொல்றேன். இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி இவனை நல்லா பயமுறுத்தி விடுறான் ஃப்ரெண்டு. நீ மட்டும் அந்த பையில கொண்டுட்டு வந்தேன்னா இந்தியா உனக்கு சிவப்பு கம்பள விரிச்சு வரவேற்கும் எல்லாம் சொல்லி ஏத்தி விடுறான். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவனை கொன்னுடுங்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல பாகுபலி மியூசிக் வேற போட்டு காட்டுறாங்க. பூனை அவரோட தொந்தி மேல படுத்து கிடக்கும். அப்படியே தலைவாணி எடுத்து அவரோட மூஞ்சில வச்சு ஒரே அழுத்து. அதுலயும் எப்படி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு தான் அமுக்குவானா. பார்த்தா எல்லாம் கனவு. எந்திரிச்சு அவர் ஒலி வச்சிருந்த அந்த சாவியை எடுத்துறான். சாவியை எடுத்து பூட்டை திறந்து ஓடுறான். தப்புஸ்டோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கால் போன போக்குல ஓடுறான். சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப குஷியா அந்த பக்கத்துல பாப்பா பாருங்க. அந்த பக்கம் தவறி விழுண்டாம் போல தெரியுது. காலையில இந்த பக்கம் டே கோபி கோபின்னு கத்திக்கிட்டு பாகிஸ்தானி வராரு. ஆனா அவனை காணோம். அந்த பக்கம் விழுந்தால அவனை ஒரு ஒட்டக விக்கிறவரு ஒட்டகத்துல ஏத்திட்டு இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காப்ல. நம்ம பாகிஸ்தானிய பார்த்ததும் ஒட்டகம் வாங்கிக்கிறீங்களா, நல்ல சீப் ரேட்ல தரேன்னு விசாரிப்பாரு. அப்பதான் ஒட்டகத்துக்கு மேல கிடக்குற இவனை பாக்குறாப்ல. ஓ உங்களுக்கு அடிமை வேணுமா, நம்ம அடிமை தான், நல்ல சீப் ரேட்ல விக்கிறேன், ஏன் ஃப்ரீயா கூட கொடுக்குறேன், 3 ஒட்டகம் வாங்க, இந்த பையில உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துறேன் அப்படின்னு பேசுறேன் அவன். அடா பாவி, அந்த பக்கம் போய் ஒரு ஆள்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான் போல. குளிச்சு பார்த்தா பாகிஸ்தானி எதுக்கு நிக்கிறார். ஏண்டா இங்க இருந்து ஓட பார்த்தேல்ல, ஓடுறா ஓடுறா அப்படின்னு அந்த பக்கம் அமுச்சு விடுறாரு. அவங்களுக்கு பயந்துகிட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே ஓடியான்ட்டான். அந்த பொட்டியை திறந்து இன்னைக்கு பாத்திரம்னு ஒரு முடிவு பண்ணி சாவி கிடக்கும், பொட்டியை திறக்கிறான். அந்த பக்கம் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும், இவன் யாருக்குன்ட்டு. ஒட்டக விக்கிறவரோ 3 வருஷமா அவன் என்கிட்ட அடிமையா இருக்கிறான்னு அடிச்சு விடுறாரு. இந்த பக்கம் பூட்டை திறந்தாச்சு. திரும்பி பார்த்தா பாகிஸ்தானி வந்து நிக்கிறாரு. அப்படியே கழுத்தை பிடிச்சு ஒரு தூக்கு. திருட பாக்குறியாடா அப்படின்னு திட்டுறாப்ல. பார்த்தா கொஞ்ச நேரத்துல வாங்கி விழுந்துடுறான். ஐயோ கோபி கோபின்னு பதறாரு. மறுபடியும் இந்த மாதிரி இங்க இருந்து ஓடுறவனு தப்பு பண்ணாதங்கிறாரு. டீ சாப்பிட்ட வேலையை பாரு போ அப்படிங்கிறாப்ல. டீல சுகர் போடலையா, இப்ப இதான் முக்கியமா கம்ப்ளைண்ட் பண்றா. அவரு சுகர் போடாம குடிப்பார் போல. சுகர் வேணும்னா கேளியான்னு சுகரை கொண்டு வந்து வைக்கிறார். அழகா கலந்து இப்ப குடிச்சு பாருன்னு குடுக்குறாப்ல. குடிச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட். இல்ல அப்படித்தான் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன், அப்படி சொல்லல. அவ்வளவு சுகர் போட்டு கொடுத்தோம், அப்பயும் அவனுக்கு இல்லையே சுகர் இல்லையே அப்படிங்கிறான். அதே சமயம் நியூஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இந்த வைரஸ் அறிகுறிகள்னு போட்டு யாருக்கெல்லாம் டேஸ்ட் மறுத்து போகுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வியாதி வந்திருக்குன்னு அர்த்தம் உண்டு வாங்கி. ஏர்போர்ட்ல ஒரு சைனாக்காரனை பார்த்திருப்பாப்ல. ஒருவேளை சைனாக்காரன் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்குமோ, பிளடி சைனாக்காரன்னு சைனாக்காரனை திட்டிட்டு இருக்கிறான். வீட்டுல தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருமல் வரும், ஆய்வு பிடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது ஏதோ ஒண்ணு கையில கிடைக்குது. டெஸ்ட்டுக்காக ஏற்கனவே பிளட் கொடுத்திருப்பாங்க போல. வீட்டுக்கு போன் வருது. போன் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, உங்க பொண்ணை வெளியில எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. போன 25ஆம் தேதி ஏதோ ஒரு தியேட்டருக்கு இவங்க எல்லாம் ஒரு 20 பேர் ஒண்ணா போயிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணணும், அவங்க டீடைல் வேணும்னு கேட்க இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அடியே அப்படின்னு அங்க இருந்து ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க. பொண்ணு பயந்து போயிடுவா. அம்மா ஓடியாறதுக்குள்ள கதவை வேகமா சாத்திடுறா. இங்க பார்த்தா எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு, என்ன வராதீங்க, என்ன பாக்காதீங்க, நான் ரூமுக்குள்ளே இருக்கணும், வந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வியாதி ஒட்டிக்குங்கிற. உடனே நம்மாரு கதவை உடைச்சிட்டு உள்ள வருவாப்ல. அவரு ட்ரெஸ்ஸால மூக்கு வாயை நல்லா பொத்திக்கிட்டு இவனை ஆய்வு பிடிக்க சொல்றாரு. வரா உனக்கு எனக்கும் 6 அடி கேப் இருக்கணும், சரியா, இதுதான் இந்த கோடு, இந்த கோட்டை தாண்டி நீ இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறாப்ல. ஆனா ரொம்ப அழகா மலையாளத்துல பேசினாப்ல. நல்ல மலையாளம் தெரியும் போல. 3 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ண மாதிரியே கேரளால இருந்து ஒரு மலையாளி வந்தா. அந்த படுவாவி பைய என் பணத்தெல்லாம் திருடிட்டு ஆட்டையை போட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறாரு. அதுல இருந்தே மலையாளியை கண்டாலே அவருக்கு பிடிக்காது போல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் குத்தி கொன்னுடுவேன்னு மிரட்டுவாப்ல. போட்டோ ஒட்டி வச்சிருக்காரு. அப்பப்ப கத்திய வச்சு அந்த போட்டோ மேல எரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணுவார் போல. கரெக்டா போய் குத்தி நிக்குது. விட்டு விட்டு மலையாளம் பேசுறாப்ல. ஆனாலும் அவர் பேச விரும்புறது ஹிந்தி தான். ஏன்னா ஃப்ளோல ஹிந்தி தான் வருது. சாப்பிடுறதுக்கு வாழைப்பழம் மித்த பழங்கள் பலாகிட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்காரு. சோறு கிடைக்காதான்னு கேட்டா எனக்கு சமைக்க தெரியாது, என்கிட்டயே சோறு கேப்பியா, நான் ஒன்ன வேலைக்காரனாங்கிறாப்ல. சரி ஒரு ஆம்லெட்டாவது போட்டு கூட அப்படின்னு கேட்க சரி என் தலையெழுத்து ஆம்லெட் போட போறேன்னு கிச்சன் பக்கம் போறாரு. அந்த மனுஷனுக்கு சமைக்க தெரியாது போல. எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. வேற வழி இல்ல, அவர் தான் எதாவது சமைச்சாகணும். அந்த மனுஷன் எதை தொட்டாலும் ரஃபா தான் தொடுறாரு. மூட்டையெல்லாம் உடையுது.
எல்லாம் பிய்யுது. இவ்வளவு நாளா சூப்பர்வைசரே இருந்துட்டாப்லையா, வேலையா பார்த்ததுல போல. அந்த சூடானால் இந்த பக்கம் வருவான், நான் ஊருக்கே போறேன்னுவான். எங்கேயும் போக முடியாது, சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, உட்காரான சூடானாலும் இங்க உட்கார வச்சிட்டாரு. கிரிக்கெட் விளையாண்டா அடி வாங்கிட்டு சூடானாலும் சுருண்டுறான். ஆனா பாகிஸ்தான் ஆட்கள்னாலே எல்லாம் தீவிரவாதியா தான் இருப்பாங்கிறாப்ல. ஃப்ரெண்டு ஏத்தி விடுறாப்ல. அவன் பேர் என்ன, டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் எடுத்து பாருங்கிறாப்ல. இந்த பக்கம் போன்ல அவர் குடும்பம் பாகிஸ்தான்ல இருக்குதுல, அங்க பொண்டாட்டி கூட பஞ்சாயத்து போல பேசிட்டு இருக்காரு. என் வீடு என் பேச்சுப்படி தான் நடக்கணும், உங்க அண்ணன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஏன் ஊர் பக்கம் நான் வந்துறப்பான்னு யார்ட்டையோ போன் போட்டு பேச, அதெல்லாம் வந்துடாத, ஆல்ரெடி நம்ம தெருவுல 4 பேர் செத்து போயிட்டாங்க, அங்கேயே இருங்கிறாங்க. அவர் அன்னைக்கு ஃபுல்லா படு வேலை பார்த்து டயர்டா வந்து உட்கார்றாரு வீட்டுல. என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருந்த பழைய ஐட்டங்கள் இருக்குல்ல, தேவையில்லாத ஐட்டங்கள், மிஷின் ஐட்டம், அங்க இரும்பு, அதையெல்லாம் வச்சு இவர் அழகா சப்பாத்தி போறதுக்கு ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. முட்டையை அவர் கைக்கு முரட்டு கையா உடைச்சு விடுவாப்ல. முட்டையை உடைக்காம அழகா கீழே ஊத்துறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். பார்த்து பாகிஸ்தானி மெர்சல் ஆயிட்டாப்ல. என்னடா எப்படா அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல படிச்சேன், யூடியூப்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிடைச்சது, அதான் பண்ணேங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அடுத்து இவரு நல்லா தேறி வந்துட்டாப்ல. இந்தியனும் பாகிஸ்தானையும் இப்போ கிரிக்கெட்ல ஆட போறாங்க. டேய் சூடானி நீ தள்ளி போடா, நான் அடிக்கிறேன் பாடுறான்னு பேட்டை பிடிச்சு நிக்கிறாப்ல. பாகிஸ்தானி பால் பண்ண போறாப்ல, பவுல் பண்ண போறாப்ல, இவன் அடிக்க போறான். அழகா இறங்கி அப்படி தூக்காரு பாருங்க, சிக்ஸர். அடுத்து பால் போட்டா அதுவும் சிக்ஸர். எல்லா பக்கமும் அடிச்சு விளாசுறான், கண்ணை மூடிட்டு கூட அடிக்கிறான் அப்படியா. இதுல காண்டாயி பாகிஸ்தானி ஸ்டம்ப் எடுத்துட்டு அடிக்க வரட்டாப்ல. ஓட்டுவான், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன்னு. சரி நாளைக்கு பாப்போம், நாளைக்கு இந்தியாவா பாகிஸ்தானு பாப்போம்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்ததும் இவனை வெளியில தள்ளி ஓடுங்கிறாரு, போடாங்கிறாரு. அப்புறம் பில்டிங்கே பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அவரும் ஓடுறாப்ல. பூனையை பாத்துக்கன்னு சொல்லி இவனை உள்ள வச்சு வெளியில லாக் போடுறாரு. என்ன நடக்குதுன்னு இவனை எட்டி பார்ப்பான். இப்ப வந்திருக்கிறது யாருன்னா, நம்ம பாகிஸ்தானியும் இங்க சூப்பர்வைசரா தானே வேலை பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த பாகிஸ்தானிக்கு மேலையும் ஒரு முதலாளி இருப்பார்ல, அந்த முதலாளியுடைய தம்பி. எக்காரணத்தை கொண்டும் என் தம்பிய ப்ராப்பர்ட்டிக்குள்ள விட கூடாதுங்கிறது முதலாளியுடைய உத்தரவு. அதனால சூப்பர்வைசர் விட மாட்டேன்னு கேட்ட பண்ணிட்டாப்ல. உள்ள வருவண்டா, என்னடா பண்ண முடியும்னு பிடிச்சு பின்னாடி தள்ளி விடுறாரு. கூட ஒரு அடியால வந்து அவனும் சண்டைக்கு வருவான். ஒத்தாளா இருந்து பாகிஸ்தானி அந்த பசங்களை சமாளிச்சிட்டு இருக்கிறார். ஒருவேளை இதுக்கு தான் நல்லா முரட்டு பாகிஸ்தானியா முதலாளி வேலை கெடுத்திருக்காப்ல போல தெரியுது. ஆனா நல்லா அடி வாங்குறாப்ல. இதையெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பொறுக்க முடியாம அவனை எப்படியே வெளியில வந்துட்டான். இவனுக்கு அடிதடி தான் சொல்லியா கொடுக்கணும். கேரளால இதைத்தானே அவன் முழு நேர வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தான். வந்து அவங்க எல்லா பேரையும் பொளந்து எடுக்கிறான். இப்ப பாகிஸ்தானியே எந்திரிச்சு அவர் பங்குக்கு அவர் அடிக்கிறார். ஒரு கட்டத்துல அவருக்கு தலையில அடிபட்டுரும். ஒத்தாலா நம்ம ஹீரோ தான் அத்தனை பேரையும் சமாளிக்கிறார். அடிச்சு வெளுக்கிறார் எல்லாரையும். அவங்க ஏதாவது வச்சு அடிக்க வந்தா அதை பிடிங்க அவங்களையே திரும்ப அடிப்பாப்ல. ஓடுன்னு அவங்கள ஓட அடிச்சு விரட்டி விட்டாச்சு. முதலாளி தம்பி தான் கடைசியாலா ஓடுவான். நாங்க மறுபடியும் வருவோம்னு கத்திட்டு அவங்க வண்டி அங்க இருந்து கிளம்பி போகுது. சூடானி என்ன சொல்றாப்லனா, காலையில எந்திரிச்சதும் அண்ணன் தம்பி பிரச்சனை, நீ ஏன் குறுக்க போய் நிக்கிறேன்னு கேக்குறான். என் முதலாளி என்ன நம்பி இந்த ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சிருக்காரு, அவருக்கு விசுவாசமா நான் நடந்துக்கணும்னு பேசுறான். இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பாதுகாப்பா வைக்க வேண்டியது என் கடமை, புரியுதான்னு கேக்குறாரு பாகிஸ்தானி. சரி டீ சாப்பிடுறியா, நல்லா ஸ்ட்ராங்கா உனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறேன்னு பாகிஸ்தானி நம்ம பையில கூப்பிடுறாப்ல. ஏன்னா இவர் உசிரியே காப்பாத்தி இருக்காப்ல இல்ல. அதான் ஊர் பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட கவர்மெண்ட் வண்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, ஏருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் பாகிஸ்தானி கோபின்னு நம்ம பையில கூப்பிட்டு இருக்காரு. இங்கேயே விவசாயம் பண்ணி ஏகப்பட்ட ஐட்டத்தை அடிக்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பசிக்குதுரா, லேட் ஆயிடுச்சு, வா உட்காரு சாப்பிடலான்னு அவர் கூப்பிடுறாரு. நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம அவன் போன் பேச கிளம்பிட்டான். அம்மா தான் போன் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பையன் சமீர் உன் புள்ள மாதிரி என் புள்ள இல்லையேன்னு பேசிட்டே இருப்பாங்கல்ல. அந்த சமீர் ஏதோ தீவிரவாத இயக்கத்துல ஜாயின் பண்ணிட்டானா. அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டை சல்லடை போட்டு தேடுறதுக்காக பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளா வந்திருக்காங்களாம். பக்கத்து வீட்டுக்காரம்மா பாவம், அவங்கள போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா பயமா இருக்குடா, பயத்துல நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன்டான்னு அழுகுறாங்க. ஏதோ உன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் வைக்கிறேன்னு வச்சிடறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா அப்படியே ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. என்னடா சோகமாயிட்ட அப்படின்னு விசாரிச்சா சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லுடா உன் மூஞ்சியை பார்த்தா தெரியலன்னு கேக்குறாரு. என் பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் சொர்க்கத்துல இடம் வேணும்னா உசுர சிந்தி நம் மதத்துக்காக போராடணும்னு யாரோ சொன்ன சில வாசகங்களை நம்பி அந்த மாதிரி இயக்கங்களை போய் சேர்ந்து தான் அம்மாவை பத்தி கூட அவன் கவலைப்படல, சொர்க்கத்துல சீட்டு போறதுக்காக போயிட்டான். இதெல்லாம் தப்பு இல்ல. இப்படி ரத்தத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு நாளைக்கு உங்களால டெய்லி பிரச்சனை இல்லாம தொழுக முடியுது அப்படிங்கிறாப்ல பேசுறான். இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த மனுஷன் கோவப்படாம இப்ப எனக்கு புரியுதுப்பா அப்படிங்கிறாரு. பர்ஸை கொண்டு போய் காட்டுறாரு. பர்ஸ்ல ஒரு பையனோட போட்டோ இருக்கு. பேரு அமீரா, தான் பையனா. அவனுக்கும் கிரிக்கெட்னா பிடிக்கும் போல. பாகிஸ்தான்லயும் பாம் அடிக்கும். 64 பேர் இறந்து போயிட்டாங்க. நூத்துக்கணக்கான பேரு அந்த தாக்குதல்ல பாதிப்படைஞ்சிருக்காங்க. தீவிரவாதிகளோட தாக்குதல் தான். அந்த தாக்குதல்ல இவரோட புள்ளையும் உள்ள மாட்டிக்கிச்சு பாவம். தான் பொண்ணை காப்பாத்திட்டாரு. ஆனா இவரோட பையன் தெரியல. சரி எதுக்கு தாக்குதல் நடத்தினாங்க தெரியுமா அந்த தீவிரவாதிக? பழமைவாதிகளோட பேச்சையும் மீறி இவரோட பெண் பிள்ளைய படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதனால அந்த ஸ்கூல் வேன்லயே அந்த ஸ்கூலோட வேன்லயே பாம் வச்சிட்டானுங்க. நல்ல வேலை பொண்ணு தப்பிச்சிட்டா. ஆனா அந்த விபத்துல என் பையன் இறந்துட்டான்னு வருத்தப்படுறாப்ல. ஆனா நீ என்ன பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறல்ல அப்படிங்கிறார். தீவிரவாதத்தோட தாக்கம் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, தாக்கம் எல்லா பேருக்கும் ஒண்ணுதான். நீ ஒன்னு யோசிக்கலாம், சரி இந்தியால ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த தீவிரவாதத்தை பண்றது பாகிஸ்தான், அவங்களுக்கு இது வேறையே இல்ல, அத்தனை பேர் இப்படி தீவிரவாதிகளா இருக்கிறாங்களே அப்படின்னு நாம யதார்த்த
இந்தியர்கள் அத்தனை பேருமே அதான் நினைப்போம்ல. ஆனா பாகிஸ்தான்லயும் குண்டு வெடிக்குது. பாகிஸ்தான்லயும் கவர்மெண்ட்டை எதிர்த்து தீவிரவாதிகள் நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. நிறைய குண்டுகள் வெடிக்கத்தான் செய்யுது. நிறைய அங்க இருக்கிற பாகிஸ்தான் முஸ்லிம்களும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இவரோட பையன் மாதிரி. சோ எல்லா முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள் மாதிரி பாக்குறத முத நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் போடுறாரு. குர்ஆனோட முதல் வார்த்தையே இக்ராவா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரீடு, படின்னு அர்த்தமா. எவன்லாம் சொர்க்கத்துல இடம் கிடைக்கணும்ன்றதுக்காக கையில துப்பாக்கி எடுக்கிறானோ அவனை எல்லாம் கூப்பிடுறவர் அல்லாஹ் இல்ல, சாத்தான்கிறாரு. எல்லா மதத்துக்கும் அவங்க மதத்தின்படி சட்டம் இருக்கும். அது ஒரு நாட்டோட சட்டம் ஆகவே கூடாது. ஒரு நாட்டோட சட்டம் வேறையா இருக்கணும், மதத்தோட சட்டம் வேறையா இருக்கணும். எப்போ மதத்தின் சட்டத்தை ஒரு நாடு தன் நாட்டின் சட்டமா அறிவிக்குதோ அப்பவே அந்த நாடு நாசமா போயிடுங்கிறார். அது ஏன் நாடா இருந்தாலும் சரி, ஓ நாடா இருந்தாலும் சரிங்கிறாப்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு கனவு இதுதான் சொல்லிட்டு அந்த பொட்டியை ஓபன் பண்ணி காட்டுறாரு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஆசைப்பட்டேல, இதோ பார் அப்படின்னு காட்டுறாப்ல. தான் குடும்பத்தோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்கான் பாகிஸ்தானி. அவ்வளவுதான். நிறைய புத்தகங்கள், படிப்பு, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி குமிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா பொண்ணை பார்க்க போகும்போது இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்காரு. உங்களை பத்தி தெரியாம, உலக அறிவு இல்லாம நான் என்னென்னமோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு கேட்க அவரும் பெருந்தன்மையா மன்னிச்சிட்டாப்ல. உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறதுனால விட்டு விட்டு தப்பு தப்பா மலையாளம் பேசாம அவர் ஹிந்திலேயே தான் பேசுறாரு. நம்ம பய புரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயத்துல மட்டும் உன்னை கண்டா எனக்கு பொறாமையா இருக்குன்னு பாகிஸ்தானி சொல்றாப்ல. இவர் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவு நம்ம கிட்ட சொத்து பத்தி இல்ல, வேற என்னத்தை கண்டு இவர் பொறாமப்படுறான்னு பார்த்தா உன் தாய்நாடு இந்தியா, அதை பார்த்து தான் எனக்கு பொறாமையா இருக்குங்கிறாப்ல. பொதுவா ஒருத்தவங்க கிட்ட வீடு இருக்கு, காடு இருக்கு, சொத்து இருக்கு, அதையெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தான் இவரு உன் தாய்நாடு இந்தியா, அதை கண்டு எனக்கு பொறாமையா இருக்குன்னா இவரு இந்தியால பிறக்காம போயிட்டோமேனு வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல இல்லையா? அதான அர்த்தம். அப்புறம் ஒரு வழியா ஊர்ல எல்லா பேரும் மாஸ்க கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பக்கத்து வீட்டுக்காரம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோவோட அம்மா வந்து நிக்கிறாங்க. அந்த அம்மா பயந்து போய் கிடக்குது. ஏன்னா முன்னுமுன்ன தெரியாத எவ்வளவோ பேரு 100 கணக்குல இந்த வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கானுங்க. எல்லாரையும் கண்டு இவங்களுக்கு பயந்தான். பயப்படாத அம்மா, நான் இருக்கிறேன்னு வந்து இவங்க ஆறுதல் சொல்றாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து பொண்ணு அப்பாவுக்கு போன் போட்டு ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாப்ல. டேய் கோபி ஓடியாடா, ஸ்கூல்லயே என் பொண்ணு தான் நம்பர் 1 10th பொண்ணு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இவரும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து ஒரே அழுக. ஏமா அழுகுன்னு கேட்டா நான் உங்களை பாக்கணும்னு அழுகுது போல குழந்தை. நான் எப்படிமா வர முடியும்னு இவர் கேக்குறாரு. அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. பொண்ணு தான் போனை கட் பண்ணிட்டா. என் பொண்ணு என்ன பாக்கணுங்கிறா, ஆனா எப்படி போறது அப்படின்னு இவர் குழம்புறாரு. ஏன் யோசிக்கிறீங்க, முதலாளிக்கு போனை போட்டு கேளுங்க. நீங்க இங்க வந்து 3.5 வருஷம் ஆச்சுல, போய் பிள்ளைய பாருங்க. நீங்க ஊருக்கு போன பிறகு நானும் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறேன். இவன் நீ எங்கேயும் போறதில்லன்னு சொல்லிட்டு இவர் பாஸுக்கு போன் போட போறாரு. பாஸ் ஒரு சேக்கு போனை அட்டன் பண்றாப்ல. இவர் லீவு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. பேசிட்டு முதலாளி சரின்னு சொல்லிட்டாரு, நான் ஊருக்கு போறேன்னு செம குஷி ஆயிட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம சூடானி வரான். உங்களுக்கு ஒரு செய்தி, இந்த லாக்டவுன் மேட்டர் எல்லாமே இப்ப சரியாயிடுச்சா, யாரும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், ஃளைட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இவங்க இன்னும் சந்தோஷப்படுறானுங்க. அங்க இருந்து 2 பேர் ஓடியாருவாங்க. ஐயோ என்ன பண்ண போறாங்களோன்னு சூடானி பயப்படுவான். அடிக்க வராங்களான்னு பார்த்தா அவரோட வண்டி எடுத்துட்டு இவங்க கொஞ்சம் சுத்தி பாக்குறது கிளம்பிட்டாங்க. ஜாலியா பக்கத்து ஒரு பக்கம் எல்லாம் போய் கொண்டாடுறது, இடுப்பு டான்ஸ் எல்லாம் அங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மால நம்ம ஒரு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோலார் பேனல் எல்லாம் வச்சு லைட்டுக்கு பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் மேட் இன் இந்தியாவா பாகிஸ்தானிய வெறுப்பேத்துவான். அவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட சொல்லுவாரு. அவன ட்ரெஸ் போட்டு செல்ஃபி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு போட்டோ அனுப்புவேன், நீ பார்த்து அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒரு போட்டோ அனுப்புறாப்ல. ஒரு பொண்ணை லவ் பண்ணால, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது போல. அந்த பொண்ணு வயசுல ஒரு ஆள. அதை பார்த்து யாரோ ஒருத்தன் கூட யாரோ ஓடி போயிடுச்சுன்னு அழுக. எந்த இடத்துலயும் அவ இவனை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. ஆனா பைபிள்ல சீட்டை போட்டு சீனை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். நல்ல சிறப்பான கொண்டாட்டம் தான். இவர் ஏதோ ஒரு தங்க மோதிரம் வாங்கி வச்சிருக்காப்ல. அதுவும் யாருக்காக, இவர் பாகிஸ்தான் போறாருல, அவரோட பொண்ணு 10thலயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்குல்ல, அதுக்காக ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு வச்சிருந்திருக்கேன். அதுக்குள்ள பார்த்தா அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறார். கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு எப்படி சோறு போட்டு கொடுத்தாலும் சரி டேஸ்டே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்குது போல. மூலிகை மருந்து ஏதோ இங்க அம்மா சொல்றாங்க. மூலிகைக்கு அவர் எங்க போவாப்ல, இல்லடா எனக்கு ஏதோ வியாதி மாதிரி தெரியுது, என் பக்கத்துல வராத, நீ தள்ளியே இருங்கிறாப்ல. இல்லப்பா இது கொரோனா, இது ஒரு தடவை வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வராது, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். துணிமை எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாப்ல, நாளைக்கு ஊருக்கு போறேங்கிறாப்ல. இந்த நிலைமையில எப்படி அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம சூடானிக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கிறாப்ல. அதை வேற ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. மோமோவால இப்ப வர முடியாது, அவருக்கு பாசிட்டிவ் ஆயி போச்சு, ஐசியூ வார்டுல கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பக்கமும் பாகிஸ்தானோட நிலைமை கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்கு. அதிசயமா அங்க அடிச்சு மழை ஊத்துது. எல்லாத்தையும் சரி பண்ணி ஆடுகள்லாம் ஒரு பக்கம் அடைச்சிட்டு அந்த மலையிலயும் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு ஓடி ஓடி வேலை செய்யறான். இங்க வான்னு இவர் கூப்பிடுறாரு. இதோ வரேன் இவனு ஓடியாரான். நீ உள்ள வா நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி யாரையோ வர சொல்லி இருக்கிறார் போல. அவன் உள்ள வர மாட்டேங்கிறான். பேஷண்ட்டை வெளியில அனுப்புங்கிறான். இந்த பக்கம் பாகிஸ்தானியோ, நான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், இன்னைக்கே கிளம்புறேங்கிறார். நல்ல வேலை, உங்க நிலைமை மோசமாயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி வண்டி அனுப்பி சொல்லிட்டேன். நீங்கடா நல்லா ஆயிட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பொத்துன்னு கீழே வந்து விழுகிறார். நிலைமை மோசமா
கஷ்டமாயிட்டே இருக்கு. தூக்க முடியாம கஷ்டப்பட்டு எப்படி இழுத்து அந்த பக்கம் அவர் காப்பாத்தி கொண்டு போகணும்னு பாக்குறாரு பாருங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு ஆளா இவனால அவரை தூக்கிட்டு போக முடியல. இருந்தாலும் முயற்சி பண்றான். ஒரு வழியா வண்டிக்கு வந்தாச்சு. கதவை திறந்தா உள்ள ஏத்திரலாம். ஆனா அந்த மனுஷன் பயப்படுறான். இல்ல என்னால முடியாது, எனக்கு குடும்பம் இருக்கு, இந்த வியாதி எனக்கு வந்தா என் குடும்பம் அனாதை ஆயிடும்னு அவர் வண்டியில ஏத்த மாட்டேங்கிறார். உள்ள ஏத்த மாட்டேங்கிறாப்ல. பின்னாடி ஏத்திக்கிறேங்கிறாரு. லோடு இருக்கிற அந்த பகுதியில லோடு ஏத்துற இடத்துல அவரை ஏத்திட்டு அவரோட பூனையும் கூடவே ஏறிக்குது. இவரும் ஆறுதலா அப்படியே பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். பார்த்தா வண்டி பாதி தூரம் போகும்போது அவர் இறந்துடுறாரு. அங்கேயே அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச்சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தா இதுவும் பிளாஷ்பேக் மாதிரி தான் தெரியுது. ஓ, அப்ப நான் சொன்னது கரெக்ட் தாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவ இருந்தது பாகிஸ்தான்ல தான். இப்பயும் பிளாஷ்பேக் முடிஞ்சதும் அங்கதான் காட்டுறாங்க. பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு ஒரு வேன்ல ஏறி பாகிஸ்தான்ல தான் சுத்தி திரிறான். ஒரு அட்ரஸ் எழுதி வச்சிருக்கான். அதைத்தான் காட்டுறாப்ல. அதோ அங்க இருக்குன்னு ஒருத்தர் கை காட்டுறாரு. மலை மேல எல்லாத்தையும் அந்த அட்ரஸை காட்டி தேடி தேடி கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்து சேர்ந்துட்டாப்ல. இவர் சோலார் பேனலை வச்சு லைட் எரி வைக்க முடியும்லாம் காமிச்சிருப்பாருல. அதை பார்த்து வீட்டுல சொல்லி வீட்லயும் ஒரு சோலார் லைட்டை பாகிஸ்தானி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல தெரியுது. வீட்டுக்கே வந்தாச்சுங்க. யார் நீங்கன்னு ஒரு குழந்தை கேக்குது. அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸ் தானா அப்படின்னு விசாரிக்க இவன் இந்தியன்னு பார்த்தாலே தெரியுது இல்ல, நீங்க கோபியான அவங்க கரெக்டா கேட்டுறா. ஆமான்னு சொன்னதும் எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் என் புருஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. ஓ, நம்ம பாகிஸ்தானியுடைய மனைவி போல. நான் கூட பொண்ணு நினைச்சிட்டேன். இப்பதான் க்ளோஸ் அப் ஷாட்ல காட்டுறாங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்கிற, அவரங்க அப்படின்னு கேட்க லீவு கிடைச்சாலும் அந்த மனுஷன் வரமாட்டாப்ல. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. எங்களை பத்தி எல்லாம் எப்ப கவலைப்பட்டு இருக்கிறாப்ல. நான் என் பொண்ணோட தனிமையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா. சரி வா வா நீ உள்ள வான்னு அந்த அம்மா இவனை கூட்டிட்டு உள்ள போறாங்க. பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு விசாரிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாரு, செத்து போன எங்க அமீர் மாதிரியே நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்ல அப்பதான் இவனுக்கே தெரியும் தன்னை அவர் மகனா பாத்துருக்காருன்னு. டீ கொடுத்து பிஸ்கட் கொடுத்து மதியம் கறி அடிச்சு சாப்பாடு ரெடி பண்றேங்கிறாங்க. இல்ல இல்ல நான் உடனே கிளம்பணுங்கிறாங்க. ஒரு மேட்டர் மட்டும் சொல்ல வந்ததா சொல்றாரு. அதுக்குள்ள ஸ்கூலுக்கு போன பொண்ணு வந்துருச்சு. 10th முடிச்சு 11th போயிட்டா போல. ஸ்கூல் முடிஞ்சு வர அப்பா எங்கன்னு குழந்தை கேட்கும். இதெல்லாம் உங்க அப்பா உனக்காக கொடுத்ததுன்னு ஒரு பேக கொடுக்குறாப்ல. குழந்தைக்கு ரொம்ப சிம்பாலிக்கா இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்பாக்கு ஏதோ ஆயிருக்கு, அதனாலதான் அப்பாவோட கிஃப்ட் எல்லாத்தையும் இவர் எடுத்து வந்திருக்காருன்னு. எப்படி இந்த அம்மாவுக்கு இந்த மேட்டரை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம ஒரே குழப்பம் அவனுக்கு. அவர் இறந்தப்போ முதலாளி இங்க வந்திருப்பாப்ல. முதலாளி கிட்ட தான் ஊருக்கு போனோம், இதையெல்லாம் தான் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாப்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு நான் பாகிஸ்தான் போகணும்னு சொல்ல அதுக்கு முதலாளி ஒரே பண்ணிருக்கிறார். குழந்தைய உன் மாமா சித்தப்பா எல்லாரையும் போய் சொல்லு, இந்த மாதிரி இந்தியால இருந்து உங்க அப்பாவோட கூட வேலை பார்த்தவர் வந்திருக்கான்னு போய் சொல்லுன்னு சொன்னதும் குழந்தையும் போய் சொல்லுது. அவங்களே இந்தியால இருந்து ஒருத்தர் வந்திருக்கானா, இந்தியால இருந்து ஒருத்தர் வந்திருக்கானு ஷாக்கா பாக்குறானுங்க. பையனோட போட்டோ இருக்கும், கிரிக்கெட் விளையாடுறாப்ல. அவன் பாகிஸ்தான் பையன். ஆனா வீட்டுல அந்த பையன் ஒட்டி வச்சிருக்கிறதோ சச்சின் டெண்டுல்கரோட போட்டோவை. கிரிக்கெட்டுக்கு மதம் இல்ல அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க. அப்புறம் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா அறிமுகப்படுத்துறாங்க. அந்த பொண்ணை பார்த்து நீ நல்லா படிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டையும் கொடுத்துட்டு இவன் கிளம்புறான். வந்தது வந்துட்டீங்க, ஒரு 2 நாள் இருங்களேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. என்ன விசேஷமானு கேட்க 2 நாள்ல தான் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னதும் ஹீரோ ஒரு செகண்ட் ஆடி போறான். 11 படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணமா, என்ன சொல்றீங்க, குழந்தைங்க அது அப்படிங்கிறாரு. 13 வயசு இருக்குமா இந்த குழந்தைக்கு கல்யாணமானு கேட்க சொந்த பந்தம் எல்லாம் இது உனக்கு தேவையில்லாத வேலை, எங்க குடும்ப பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுன்னுட்டாங்க அவங்க எல்லாம். மாமங்க என் வீடு ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு அன்னைக்கே வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு அவர் போன் பண்ணார்ல பாகிஸ்தானி, அதுவும் இந்த மேட்டர் தான். தான் பொண்ணு படிக்கணும், கல்யாணத்துக்கு அவர் அங்க அப்பயே ஒத்துக்கல. ஆனா இப்பயே அவர் இறந்துட்டாரு இல்லையா, அவர் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேங்கிறாரு இல்லையா, அதனால மாமங்க என்ன பண்றாங்க, அவரோட எதிர்ப்பையும் மீறி இவளுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. இந்த சமயத்துல மட்டும் அவர் இறந்துட்டாருங்கிற உண்மையை இங்க சொன்னோம் கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. குழந்தைகிட்ட கேக்குறாப்ல, என்னம்மா நீ படிக்கிறியான்னு. ஆமா நான் படிக்க தான் ஆசைப்படுறேன்னு அந்த குழந்தையும் சொல்லும். நீ படிக்கணுமான்னு பேச இவங்க நம்மால அடிச்சு விரட்டுறாங்க. நீ யாரா இந்தியால இருந்து வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க ஓடுறான்னு விரட்டி வரானுங்க. கூட இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு போடான்னு அவனை அடிச்சு உதச்சு விரட்டுறானுங்க. லேடிஸ் எல்லாம் அழுகுறாங்க. அப்பயும் அந்த மனுஷன் அந்த குழந்தைய படிக்க விடுங்கன்னு கத்துறான். நம்ம ஹீரோ மேட்டரை கேள்விப்பட்டு ஊர்க்காரங்க எல்லாம் வந்து அடிக்கிறானுங்க. அட்ரஸ் காமிச்சு இங்க வர சொன்னாப்ல இல்ல, பஸ்ல கூட நம்ம பையலோட சட்டையை பிடிச்சு தூக்குவாரு. அதுக்கப்புறம் மேட்டரை கேள்விப்பட்டு டீ வாங்கி கொடுப்பாப்ல இல்ல, அந்த நல்ல மனுஷன் தான் பலார்னு ஒரு 6 எங்க வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கிற வாடா அப்படின்னு இழுத்துட்டு போவார். ஏன்னா மித்த ஆட்கள் அடிக்காம அவர் விவரமா இவனை இழுத்து தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி இருக்கிறான்னு சொல்லலாம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற, இது இந்தியா கிடையாது, இது பாகிஸ்தான். நான் மட்டும் சரியான நேரத்துல அங்க வரல, உன்னை அடிச்சு கொன்னே போட்டுருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிறாப்ல. உன் உயிர் தான் உனக்கு முக்கியம்னா தயவு செய்து இங்க இருந்து போங்கிறார். இவ்வளவு மீறி அந்த குடும்பத்துக்காக நீ செய்யணும்னு நினைக்கிறல்ல, செத்து போன அந்த ஜலால் உனக்கு அப்படி யாரியா அப்படின்னு கேட்கிறார். என் தோஸ்துன்னுவான். அப்புறம் அந்த பொண்ணு தனியா ஓடியாந்து இவனை பாக்கும். அப்பாக்கு என்னாச்சுன்னு அழுதுகிட்டே வந்து கேக்குது. இப்ப தான் அந்த பிளாஷ்பேக். உசுறு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பொண்ணு படிக்கணும், அவ படிப்பை மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பா. அதை கேள்விப்பட்டதும் இந்த பொண்ணு நம்ம வயல கட்டி பிடிச்சு அழுகுது. உனக்காக நான் வேற ஒன்னையும் வாங்கிட்டு வந்தேன், அங்க வச்சு கொடுக்க முடியலன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகம் கனவு காணுங்கள்னு அடிக்கடி டயலாக் விட்டுக்கிட்டே இருப்பார்ல, அந்த புத்தகத்தையே கொண்டு வந்து கொடுக்குறான். படிப்பை மட்டும் விட்டுறாதாயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்புறாரு. அங்க இருந்து அவன் கிளம்பும் போது ரொம்ப தூரத்துல இருந்த அந்த குழந்தை அண்ணா அப்படின்னு கூப்பிடுது. இவனை வழி அனுப்பி வைக்குது. கேரளால ஏதோ ஒரு
குக்கிராமத்துல இருந்தவனுக்கு இப்படி பாகிஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு உருவம் அமையும்னு அவன் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டான். அடுத்து பார்த்தா ஐநா சபையில பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பொண்ணு அங்க இருக்கிற பழமைவாதிகளோட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, படிக்க கூடாது, அதுவும் சின்ன வயசுலயே யாருக்கு வேணாலும் கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த பழமையான விஷயங்கள் இன்னும் அங்க இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி புரட்சி பண்ணி அங்க இருந்து படிச்சு இப்ப ஐநாலேயே வந்து சொற்பொழிவாத்துற ரேஞ்சுக்கு செத்து போன அந்த மனுஷனோட பொண்ணு வளர்ந்து வந்து நிக்கிறா. இது எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது இங்கிலீஷ்லயே, அதுவும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறதே கஷ்டம், இருந்தாலும் இவ பயங்கரமா படிச்சு போராடி இப்போ ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசுறா. என் பையனை ரொம்ப கஷ்டமானதான், நிஜம்தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் அவங்க வாழ்க்கையை மாத்திர மாதிரி ஒருத்தர் வருவார். நீங்க யாரு, உங்க அடையாளம் என்னங்கறத உங்களுக்கு காட்டுவார். அந்த மாதிரி ஒருத்தர் தான் என் வாழ்க்கையிலே வந்தாப்ல, இந்தியால இருந்து வந்தாப்ல. நான் இப்ப இந்த உயரத்தை வந்து அடைஞ்சிருக்கிறேன்னா அதுக்கு அந்த மனுஷன் தான் காரணம்னு ஐநால அந்த குழந்தை சொற்பொழிவாத்துது. என் அப்பாவோட கடைசி வார்த்தைகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததும் அவர் தான். அதே சமயம் இங்க ஏதோ கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும், ஊரே சேர்ந்து அந்த கிரிக்கெட்டை பாத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஊர் டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு கூட இங்கதான் கூட்டத்துல நின்னு கிரிக்கெட்டை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஐநா சபையில அவர் மட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு வீட்டுல பாத்திரங்கள் விட்டு இந்த சின்ன வயசுலயே நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஆளு ரொம்ப ஷார்ப்பு. ஏதோ அங்க போனோமா, ஒட்டகத்தை மேட்சமா, விவசாயம் பண்ணமா அப்படின்னு இல்லாம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கிறவன். பாலிடெக்னிக் மூளை, எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசா பார்த்தவரு இப்போ சின்ன லெவல்ல பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயத்தையே ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறார். பல பேரை வேலைக்கு போட்டு பண்ணிட்டு இருக்கிறார். குரானோட முதல் வார்த்தை எங்க அப்பாவோட கடைசி வார்த்தை, படி, படிச்சா முன்னேறலாம் அப்படின்னு சொற்பொழிவாத்திட்டு தேங்க்யூன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்போ நம்ம பையன்கிட்ட வேலை பார்க்கறதுக்காக பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான். நான் இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு பாகிஸ்தான் சொன்னதும் இவர் கை குலுக்கும் போது நான் ஃப்ரம் இந்தியா, மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு சொல்ல அப்படியே படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அருமையா அம்சமா இருந்ததுல வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். எப்பவும் போல காத்துருங்க.